மூலிகைகளை வெறும் இலை தழைகள் என்று எண்ணாமல் அதில் இருக்கும் சத்துக்களை பற்றியும் அதில் இருக்கும் நன்மைகளை பற்றியும் அறிந்து அதை நாம் எவ்வாறு உட்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம் இடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் செவ்வல்லி கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். இந்த செவ்வல்லி கொடியை ஏற்கனவே 1-2 முறை வேறு வேறு கான்டெக்ஸ்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கு செவ்வல்லி கொடியை பொறுத்தவரையிலும் நம்ம பார்க்கக்கூடிய கான்டெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மான நோய் அல்லது எலும்பு தேய்வு நோய். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட முட்டுகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மிக குறைந்த வயதிலேயே ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்தில் 50 வயதில் ஏற்பட்டு வந்த முட்டு வலி இன்றைக்கு 35 வயதில் ஏற்படுறதை பார்க்குறோம். ஒரு காலத்தில் 70 வயதில் ஏற்பட்டு வந்த முதுகுத்தண்டு பிரச்சனைகள் இன்றைக்கு 25 வயதிலே ஏற்படுறதை பார்க்குறோம். இதற்கு ஒரு பக்கம் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட, இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம சாப்பிட்ற பொருளில் இருக்கக்கூடிய கால்சியம் சம்மந்தப்பட்ட சத்துக்கள் உடலில் சேருகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தை இந்த ஒரு சப்ஜெக்டை ஒரு மருத்துவர் எடுத்து அதற்கான ஆராய்ச்சி முறைகளை மேற்கொண்டார். ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாடர்ன் மெடிசனில் முட்டு வலியாக கால்சியம் மாத்திரை சாப்பிடுங்க, இல்லை விட்டமின் டியோடு சேர்ந்த கால்சியம் மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்திய முறையில் இருக்கக்கூடிய உணவுகளில் உடலுக்கு தேவையான கால்சியம் இருக்கான்னு கேட்டால் நிறையவே இருக்குது. அப்புறம் ஏன் எல்லாருக்கும் முட்டு வலி வருது? ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களின் காரணமாக இன்றைக்கு என்ன ஆகுதுன்னா, ஏகப்பட்ட பூச்சி மருந்துகளை போடக்கூடிய உணவுகளை நம்ம உட்கொள்ளும் போது இயற்கையாகவே உடல் இன்றைக்கு சத்துக்களை கிரகிக்கக்கூடிய தன்மையை இழந்து வருகிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவர் பப்ளிஷ் பண்ணார் அவரோட பேப்பர். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா மருத்துவ முறையும் அந்த அவரோட பேப்பரை இன்றைக்கு ஒத்துக்கிறாங்க. காரணம் என்னென்னா, மருந்துகள் கொடுக்கும்போது ஏன் மிகப்பெரிய அளவில் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது, பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா உடல் அந்த மருந்துகளை கிரகிக்கின்ற சக்திகளை இழந்து வருகிறது அப்படின்னு தான் அர்த்தமாக இருக்கிறது. ஸோ இதை தடுக்கக்கூடிய சக்தி, இதை அழிக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த செவ்வல்லி கொடிக்கு உண்டு. பொதுவே பார்த்திங்கன்னா செவ்வல்லி கொடியுடைய முக்கியமான மருத்துவ குணமே உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய செயல்பாடை உருவாக்கத்தை சீராக்குவது தான். அதனால தான் பார்த்திங்கன்னா கேங்க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கால் அழுகுகின்ற நோய் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் போது கூட இந்த செவ்வல்லி கொடியை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த கேங்க்ரீன் மேலெல்லாம் ஊற்றுனாங்கன்னா இறந்த திசுக்கள் அப்படியே ரிமூவ் ஆகி ஒரு வாரம் 10 நாட்கள்லேயே புதிய திசுக்கள் மிக வேகமாக வளர்ந்து அந்த காயங்கள் ஆறுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் வெரிகோஸ் அல்சர் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா டஸ்டிங் பவுடராக நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணக்கூடிய அந்த செவ்வல்லி கொடியுடைய சூரணத்தை எடுத்து அந்த பவுடரை போடுவாங்க. மிக வேகமாக பார்த்திங்கன்னா அந்த இடத்தில் வழிகின்ற தண்ணீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லாம் குறைவதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த செவ்வல்லி கொடியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய இயற்கையான திசுக்களை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதுனால இந்த மேல் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கிறது. இந்த மேல் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டியூபர்குலோசிஸ் சம்மந்தப்பட்ட நோய்க்கு தொடர்புடையதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சாப்பாடு 3க்கு 5 வேளை சாப்பிடுவாங்க, ஆனால் ஆள் ஒல்லியாகவே இருப்பாங்க. நிறைய மருந்து மாத்திரைகள், நிறைய விஷயங்களை உடலுக்கு கேர் பண்ணக்கூடிய விஷயங்களை செய்கிறாங்க, ஆனாலும் உடலில் மாற்றம் இல்லாமல் இருக்கிறது. உடலில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகள், கழுத்துகளில் இருக்கக்கூடிய சுரப்பி, அக்கில் இருக்கக்கூடிய சுரப்பி, வயிறில் இருக்கக்கூடிய சுரப்பி, இந்த சுரப்பிகள்லாம் வீங்க ஆரம்பிக்கிறது. காரணம், உடலில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை சப்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் உடம்புல இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏற்படுகின்ற மேல் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய சக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த செவ்வல்லி கொடிக்கு உண்டு. 200 மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து செவ்வல்லி கொடியுடைய சூரணம் ஒரு 10 கிராம் அதில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து
வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை ஒரு 100 மில்லி அளவுக்கு காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிடணும். பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா நல்ல சிவப்பாக இருக்கும் அந்த கஷாயம். அதே போல் உடலில் இரத்த சிவப்பணுக்கள் குறைவாக இருப்பவர்கள், அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை சம்பந்தப்பட்ட கோளாறு இருப்பவர்கள், ஈரல் செயல்பாடு குறைகிறது, லிவர் சிரோசிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லக்கூடிய நோயாளிகள், ஆண்களுக்கு ஏற்படுகின்ற வெரிகோசில், அதாவது அவர்களுடைய விதைப்பையின் மேலே இருக்கக்கூடிய இரத்த குழாய் அதில் ஏற்படுகின்ற அடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதிகமான உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட கோளாறு இருப்பவர்கள், கண் பார்வை பாதிப்பு இருப்பவர்கள், சர்க்கரை நோய் ஏற்படும் போது கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு கிளக்கோமா சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏற்படுபவர்கள், மைக்ரேன் சம்பந்தப்பட்ட தலைவலியை கொண்டிருப்பவர்கள், காலையில் எழுந்த உடனே சூரியன் வரக்கூடிய வெளிச்சத்தை பார்த்தாலே தலைவலி ஆரம்பிச்சிடும். அன்றைக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தலைவலி அதிகமாகி அவங்களுக்கு வாமிட்டிங் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இரவு சூரியன் மறையுன்ற வரை அந்த தொந்தரவு இருந்து அதன் பிறகு தான் நார்மல் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வல்லி கொடி ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் சோரியாசிஸில் ஒரு குறிப்பிட்ட வகையான சோரியாசிஸ் வெறும் கைகள் மற்றும் கால்கள், பாதங்களில் மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது உடம்புல. கைகள்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கத்தியை கொண்டு வெட்டியது போல் பாலமாக வெடித்திருப்பதை நம்ம பார்க்கலாம். ஒரு மாதம் இருக்கும், அடுத்த ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா அது தானாகவே குணமாகும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகை சோரியாசிஸ் நோய்க்கு இந்த செவ்வல்லி கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக என்ன பண்ணுவோன்னா, ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 300 மில்லி எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு 100 கிராம் செவ்வல்லி கொடியுடைய காம்புகளை அதில் போடுவோம். அதை நல்லா பொரிக்கிற ஒரு ஸ்டேட், ஒரு கருமையான கருமெஞ்சிறப்பு நிறம் வந்தோன்னா அது ஃபுல்லாக எடுத்தோன்னா அந்த எண்ணெய் சிவப்பு கலரில் இருக்கும். அந்த எண்ணெயை அப்படியே ஒரு பெரிய தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாத்திரத்தில் அந்த எண்ணெயை போடுவோம். குங்குளியம் அரைத்த பவுடர் கொஞ்சம் அந்த எண்ணெயில் போட்டு கலந்துருவோம். இதை நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா கடையணும். வேகமாக கடைய பார்த்திங்கன்னா சோப்பு நுர வர்றது மாதிரி வெண்மை நிறமான ஒரு வெண்ணெய் உருவாகிறத நம்ம பார்க்கலாம். பார்ப்பதற்கு அடர் சிவப்பு நிறமாக இருக்கும், நமக்கு அரைக்க அது வெண் சிவப்பு நிறமாக மாறும். அந்த வெண்ணெயை எடுத்து கைகளில், கால்களில் இந்த இடங்கள்லாம் நன்றாக தடவி ஒரு காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை செய்தாலே இந்த கை கால்களில் மட்டும் ஏற்படுகின்ற அந்த சோரியாசிஸ் நோய் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த செவ்வல்லி கொடியை பொறுத்தவரையிலும் மால் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை முதல் கொண்டு உடலில் ஏற்படுகின்ற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலிவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக பல்வேறு விதமான சமூக சீர்திருத்த இயக்கங்களின் வழியாக நம்முடைய சமூகத்தில் பல மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று நாம் தொடர்ந்து நம்பி வருகிறோம். அது ஒரு விதத்தில் உண்மையும் கூட. ஏனென்றால் இந்த நாட்டில் பாலின சமத்துவத்திற்கு எதிராக நடந்த பல கொடுமைகள் சட்டங்களினாலும் சமூக சீர்திருத்தங்களினாலும் கல்வி வளர்ச்சியினாலும் தொடர்ந்து மாற்றங்களை கண்டு வந்திருக்கின்றன என்பதுதான் நம்முடைய கடந்த கால வரலாறாக இருக்கிறது. பெண்களுக்கு கல்வி உரிமை, மன உரிமை, அதே போல் தொழில் புரிவதற்கான உரிமை என்று பல உரிமைகளை நம்முடைய சட்டங்கள் நமக்கு வழங்கி இருக்கின்றன. சமூக யதார்த்தமும் அதற்கேற்ப தொடர்ந்து மாறி வந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில், ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு பெண்களினுடைய இளவயது திருமணங்கள் குறித்த ஒரு ஆய்வு என்பது சமீபத்தில் இது போன்ற பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பினால் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வினுடைய முடிவுகள் நமக்கு பெரிதும் ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. இதுவரைக்கும் நாம் பெண்களினுடைய முன்னேற்றம், வளர்ச்சி அல்லது பெண்களினுடைய சுதந்திரம் தொடர்பாக நாம் பேசிய விஷயங்கள் அல்லது நாம் நடந்திருப்பதாக நம்பிய விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே எந்த அளவிற்கு நடந்திருக்கின்றன என்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை இந்த விஷயம் இன்றைக்கு எழுப்புகிறது.
அதில் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி விவரம் என்னவென்றால், இந்தியாவில் நடக்கக்கூடிய திருமணங்களில், குறிப்பாக திருமணமாகக்கூடிய பெண்களில் 47% பெண்கள் 18 வயதிற்கு குறைவானவர்கள் என்பதுதான் அந்த புள்ளி விவரம். அதாவது 47% திருமணங்கள் குழந்தை திருமணங்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகிற போது, கிட்டத்தட்ட சரிபாதி திருமணங்கள் என்பது குழந்தை திருமணங்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு காலத்தில் மிகவும் சிறுமிகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது இங்கு இருந்தது. பிறகு ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு போராட்டத்தை நடத்திய பிறகு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்திலேயே அதை தடை செய்யக்கூடிய சட்டங்களும் வந்தன. அதன்படி 14 வயதிற்கு முன்னதாக திருமணம் செய்யக்கூடாது என்கிற ஒரு விதி, அதாவது இந்த குழந்தை திருமண தடை சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. பின்னால் சுதந்திர இந்தியாவில் 18 வயது என்பதை பெண்களுக்கான திருமண வயதாக நிர்ணயித்தார்கள். அந்த 18 வயதிற்கு முன்னால் திருமணம் செய்வது என்பது சட்டப்படி குற்றம். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்றைக்கு இந்தியா முழுக்க உருவாகி இருக்கிறது. ஆனால் இந்த புள்ளிவிவரப்படி பார்த்தால், பெண்களை 16-17 வயதில் திருமணம் செய்து கொடுத்து விடுவது என்பது இந்தியாவில் பெரிய அளவிற்கு நடைமுறைகள் இருக்கிறது. அதுவும் கிராமப்புறங்களில் பெருமளவிற்கு நடைமுறைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய அல்லது கல்வி ரீதியாக பின்தங்கிய சமூகங்களில் இந்த 15-16 வயதில் பெண்களை திருமணம் செய்து கொடுத்து விடுவது என்கிற இந்த பழக்கம் மிக பரவலாக இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த இளம் வயது திருமணங்களின் மூலமாக பல்வேறு விதமான ஒரு ஆபத்தான விளைவுகள் ஏற்படுகின்றன. முதலாவதாக, இது ஒரு சட்டப்படியான ஒரு குற்றம், அது முதல் விஷயம். இன்னொன்று, இந்த சட்டமீறலின் வழியாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னவென்று பார்த்தால், பல சமயங்களில் அவர்கள் ஒரு மன வாழ்க்கைக்கு மன ரீதியாக தயாராவதற்கு முன்பே அவர்கள் அதற்குள் செலுத்தப்படுகிறார்கள். இதன் காரணமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு விதமான ஒரு தாக்குதல்களுக்கு அல்லது சிக்கல்களுக்கு, குழப்பங்களுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். பல்வேறு விதமான மருத்துவ ரீதியான பிரச்சனைகளுக்கும் கூட அவர்கள் ஆட்படுகிறார்கள். இன்னொன்று, மிக இளம் வயதில், ஒரு 15-16 வயதில் கருத்தரிப்பதனால் அவர்களுக்கு பிரசவ காலங்களில் உயிரிழப்பு ஏற்படுவது, வேறு பல நோய்கள் ஏற்படுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு பரவலாக இந்த இளம் வயது திருமணங்களுக்குள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுகின்றன என்பதை தொடர்ந்து மருத்துவர்களும் சமூக ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டுகிறார்கள். இது ஒரு புறம் என்று சொன்னால், இன்னொரு புறம் குடும்பங்களில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள். பல சமயங்களில் நம்முடைய கூட்டு குடும்ப அமைப்பில் அல்லது ஒரு ஆணாதிக்க சமூக அமைப்பில் தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்து கொள்வதற்கான அல்லது தங்களுடைய ஒரு அடிப்படையான விஷயங்களை பாதுகாத்து கொள்வதற்கான எந்த திறனும் இல்லாதவர்களாக இந்த சிறுமிகள் வேறொரு குடும்பத்திற்கு திருமணமாகி செல்கிற போது அவர்கள் பல்வேறு விதமான நெருக்கடிகளை, இக்கட்டுகளை சந்திக்கிறார்கள். அதாவது ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எப்படி சந்திப்பது, எதிர்கொள்வது, அதில் தன்னுடைய உரிமைகளை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்று அவர்களுக்கு தெரியாததனால் பல்வேறு இடங்களில் மிக கொடுமையான ஒரு வன்முறைக்கு கூட இந்த சிறுமிகள் ஆளாகிறார்கள் என்பதை தொடர்ந்து ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இளம் வயது திருமணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்பது அதுதான். அதே போல் ஒரு ஆணாதிக்க உணர்வு கொண்ட ஆண்களிடம் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். இந்த மிக இளம் வயதில் திருமணம் செய்து கொடுக்கப்படுகிற சிறுமிகள் என்று தொடர்ந்து சுட்டிக்காட்டப்படுகிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, இது போன்ற இந்த திருமணங்களின் மூலமாக ஒரு பெண்ணிற்கு அவளுக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய கல்வி மறுக்கப்படுகிறது, அடிப்படையாக கிடைக்க வேண்டிய பொருளாதார சுதந்திரம் மறுக்கப்படுகிறது. இந்த சுதந்திரங்கள் எல்லாம் மறுக்கப்பட்டு கடைசியில் அவள் முழுக்க யாரையாவது சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறாள். அவளால் சுயமாக வேலைக்கு செல்ல முடியாது, அவளுக்கு பெரிய அளவிற்கு கல்வி கிடையாது. இது அந்த பெண்களை வெறும் ஒரு கருவிகளாக, ஆண்களினுடைய கருவிகளாக அல்லது ஒரு குடும்பத்தினுடைய கருவிகளாக மாற்றிவிடுகிற, அவர்களை துணி துவைப்பது, சமைப்பது, குழந்தை வளர்ப்பது என்கிற ஒரு அடிப்படையான வேலைகளுக்கு மட்டும் உரியவர்களாக அவர்களை மாற்றி அவர்களுக்கான சிந்தனை ஆற்றல், செயல்திறன் அனைத்துமே இந்த இளம் வயது திருமணங்களின் மூலமாக மறுக்கப்பட்டு விடுவதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். சரி, இவ்வளவு பரவலாக இவ்வளவு கல்வி வளர்ச்சி பெற்ற ஒரு காலத்தில் இளம் வயது திருமணங்கள் நடப்பதற்கான காரணம் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கும் கூட உறவுகளுக்குள் திருமணம் செய்து கொடுத்து விடுவது என்பது பல சாதிகளுக்குள், பல மதங்களுக்குள் பரவலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம்.
இந்த உறவுசார் திருமணங்கள் என்பது பல சமயங்களில் அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஒரு முறைப்பையனுக்கோ அல்லது திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு உறவுக்காரருக்கோ தங்களுடைய பெண்களை திருமணம் செய்து கொடுத்து விடுவது பாதுகாப்பானது என்று பலரும் நினைக்கிறார்கள். அந்த பெண்ணினுடைய உடல்நிலையையோ மனநிலையோ அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வது கிடையாது. இது ஒரு விஷயம். இன்னொன்று, இன்றைக்கு பெண்களை படிக்க வைத்தால் அல்லது அவர்களை வேலைக்கு அனுப்பினால் அதன் காரணமாக அவர்கள் யாரையாவது காதலிப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்றால் இன்றைய ஊடக வளர்ச்சியின் காரணமாகவும் பல்வேறு விதமான ஒரு பொருளாதார சுதந்திரங்கள் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரணமாகவும் ஒரு பொதுவெளியில் இன்றைக்கு பெண்கள் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் தங்கள் சாதிகளுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்டு யாரையேனும் விரும்பக்கூடும் என்கிற அடிப்படையில் இந்த நவீன யுகத்தின் மாற்றங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத பழமைவாதிகள் அவசரமாக தங்களுடைய பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த அளவிற்கு இளம் வயது திருமணங்கள் அதிகரிப்பதற்கு பெண்களுடைய இந்த திருமணம் சார்ந்த விஷயமும் கூட ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதாவது பெண்கள் தங்களுடைய மன உரிமையை பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு அவசரமாக இத்தகைய திருமணங்களை செய்து கொடுக்கிற போக்கை பார்க்க முடிகிறது. எப்படி பார்த்தாலும் இந்த இளம் வயது திருமணங்கள் என்பது அது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டுமல்ல, அது மனித குலத்திற்கே எதிரான ஒரு குற்றம், அனைத்து விதமான நியதிகளுக்கும் எதிரான ஒரு குற்றம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே வானிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடையிலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் பத்மநாதன் மதிவதனி. ஒரு எழுத்தாளரா, இலக்கிய சிந்தனையாளரா, வெளிநாடு வாழ் தமிழரா, அவங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு எழுத்தாளரா, வெளிநாடு வாழ் தமிழரா, முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் மேடம். நன்றி. ஒரு இலக்கிய சிந்தனையாளர், ஒரு படைப்பாளி அப்படின்னு சொல்லும்போது அடிப்படையில் நீங்கள் சுவிட்சர்லாந்துலேருந்து வந்திருக்கீங்க, அங்கே தான் இருக்கீங்க. இப்போ ஒரு புத்தக வெளியீட்டுக்காக நீங்கள் இந்தியா வந்திருக்கீங்க அப்படின்னும் போது அங்கே சுவிட்சர்லாந்து வாழ் தமிழர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, மாணவர்களுக்கான கல்வி திட்டங்கள்லாம் எப்படி இருக்குது, பொதுவாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே எப்படி இருக்காங்க, தமிழ் இலக்கிய சூழல் அங்கே எப்படி இருக்குது, உங்களுடைய படைப்புலக பயணம், இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல நீங்கள் ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த புத்தகம் சார்ந்த, எழுத்து சார்ந்த உங்களுடைய அனுபவத்திலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக. என்னென்னா, புத்தகம் எழுதுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். புலம்பெயர் நாட்டில் நான் 16 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த புத்தகம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா புலம்பெயர் வாழ்வியலில் இருக்கிற குழந்தைங்க, பெண்கள், நம்ம அடிப்படை தமிழர்களுடைய வாழ்வியல் இல்லை உளவியல் சார்ந்த பிரச்சனைகளையும், மற்ற நம்ம இந்தியா, ஈழம் என்ற போன்ற பகுதியில் வாழ்கிற குழந்தைங்க, பெண்கள் சார்ந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை ஒப்பிட்டு நோக்கில் நான் பார்த்துருக்கேன். உளவியல் சார்ந்து தான் பார்த்துருக்கேன். எல்லாரும் சொல்கிற விஷயத்த நான் ஆள் மனதோடு ஒப்பிட்டு பார்த்துருக்கேன்னு சொல்லலாம். ஏன், எங்கே நாம் தவறு விடுறோம், எதால் இதெல்லாம் பிரச்சனை உருவாகுது, எதால் நமக்கு இந்த குழப்பம் வருது, எது காரணம், ஏன் நாம் அந்த மாயக்குள்ளே இருக்கோம். நம்ம எப்பயுமே வெளிநாட்டு மாயக்குள்ளே இருக்கோம். ஆனால் நிஜமாக அங்கே என்ன நடக்குதுன்றதை நாம் யாருமே உட்காந்து அனுபவித்து வாழ்ந்து பார்த்ததில்லை. ஏதோ கண்ணூடாக பார்க்குறோம், அதை அப்படித்தான் இருக்குன்னு நேச்சுக்கிறோம், கற்பனைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அங்கேயே வாழ்ந்து 2 வாழ்வியல் சூழ்நிலையே நான் சின்ன வயதிலேருந்து அனுபவிச்சிருக்கேன். இங்கே நம்ம வாழ்வியல் சூழ்நிலை அனுபவிச்சிருக்கேன், குறிப்பிட்ட வயதில் ஒரு அனுபவம் வந்ததுக்கப்புறம் வெளிநாட்டு வாழ்வியல் சூழ்நிலை அனுபவிக்கிறேன். அப்போ எனக்கும் அங்கே 2 வெளிநாட்டில் குழந்தை 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதால் ஒப்பிட்டு பார்க்குறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப இலகுவான ஒரு முறையாக இருந்துச்சு. ஏன், எங்கே, அந்த ஒப்பிட்டு ரீதியாக தான் அந்த நூலை கற்ற வடிவில் நான் ஒரு தலைப்புங்களை விரிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மேடம். ஒரு புலம்பெயர்ந்த தமிழரா சுவிட்சர்லாந்து மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்க? தமிழர்கள் வாழ்க்கை முறைன்னு நாங்கள் தனிப்பட்டு பார்த்தோன்னா, மக்கள் காலையிலேருந்து இரவு வரையும் ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நான் இங்கே என் அம்மாவும் இங்கே இருக்காங்கன்றதால
திட்டமிடல்ன்றது பெண்கள் எல்லாருமே சொல்ல முடியாது. குறிப்பிட்டவங்களோட வாழ்க்கை முறை வெளிநாட்டு மக்களோட வாழ்க்கை முறை மாதிரியே பெண்கள் இங்கேயே இருக்காங்க. அவ்வளோக்கு சுறுசுறுப்பாக நேரமே எல்லாம் ஓடிட்டு இருக்க பெண்கள் இருக்காங்க. மீதமான பெண்கள் அடிப்படை பெண்கள் மாதிரியான வாழ்வியலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் புலம்பெயர் நாட்டு பெண்கள்னு சொன்னால் ரொம்ப ஹார்ட்டான ஒரு வேலை பண்ணுற பெண்களாக இருக்காங்க. என்னென்னா சுவிட்சர்லாண்டை பொறுத்தளவில் மொழி ஒரு பிரச்சனைங்க. இங்கிலீஷ்ன்றது ஆங்கிலம்ன்றது 2ஆம் மொழியாக தான் அங்கே பார்க்கப்படுது. ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க தங்களுடைய ஜெர்மன் மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. ஜெர்மன் மொழியில் யார் ரொம்ப 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 உயர்வான இடத்துக்கு போகிறாங்களோ அதை கேட்ட வேலை வாய்ப்பு கிடைச்சிக்கும். அப்போ அந்த மொழியை கற்கிறதுன்றது எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயம். ஏன்னா குடும்பம் ஒரு 30-35 வயசுக்கு அப்புறம் மொழியை கற்க பள்ளிக்கூடம் போகணும், அவங்களோட அந்த ஈக்குவலாக அந்த வேலை ஆக்களோட இருந்து படிக்கணும், அதுக்கிட்ட நேரங்க பண பிரச்சனை, இப்படி கணக்கு வாழ்வியலில் அடிப்படை பிரச்சனை இருக்குது. புலம்பெயர்ந்தவங்க யாருமே சந்தோஷமான வாழ்வியலுக்குள்ளே வாழலை, ஏதோ வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம கண்ணோட்டத்துக்கு பார்க்கும்போது. அந்த போராட்டத்துக்குள்ளே இருக்கும்போது அந்த பெண்கள் செய்கிற ரொம்ப நல்லா படித்தவங்களாக இருந்தால் கூட அநேகமான பெண்கள் செய்கிற வேலை சிற்றூழியர்களான வேலைகள், ரொம்ப ஹார்ட்டான வேலைகள், ஆண்கள் செய்யக்கூடிய வேலைகள். இங்கே எந்த ஒரு ஆண் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வேலைகள் அந்த பெண்களும் பண்ணிட்டு குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைகள கல்வி எல்லா விஷயத்துலேயும் அக்கறைப்பட்டுட்டு ஒரு ஆண் மாதிரி அங்கே இயங்க தொடங்கிட்டாங்க. ரொம்ப நான் பெருமைப்படுற விஷயமா நான் எடுத்துக்குவேன். அதாவது அங்கே பெண்களோட வாழ்க்கை பிரித்து பார்க்க முடியாமல் ஆணும் பெண்ணும் ஒரு ஈக்குவலாக அந்த வெள்ளைக்காரவங்க மாதிரி வாழ்கிற ஒரு சூழ்நிலைக்கு புலம்பெயரும் தமிழர்கள் வந்துட்டாங்க. இப்போ மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் அங்கே கல்வி முறை எப்படி இருக்குமா? இப்போ நீங்கள் பேசும்போதே சொல்கிறீங்க மொழி ஒரு பெரிய ஒரு பயம்புறுத்தலாக இருக்குது அப்படின்னும் போது, ஜெர்மன் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னும் போது, கல்வி முறைகளில் இந்திய கல்வி முறைகள் இருக்கா, இல்லை அங்கே இருக்கிற கல்வி முறை தான் பயிலணுமா? என்னென்னா அவங்க நாடு சுவிட்சர்லாண்டே நாம் சொல்லுவோம் ரொம்ப நல்ல ஒரு எல்லா நாட்டையும் விட உயர்வான ஒரு இடத்துல இருக்குன்னு. ஆமாம். ஏன் என்ற கேள்வி நாம் நினைக்கும்போது நிறைய விஷயம் அதுக்குள்ளே புதஞ்சிருக்கு. ஒன்று அவங்களோட பற்று, நாட்டுப்பற்றுனா நாட்டில் நாம் சொல்கிற மாதிரி இல்லை, எல்லா விஷயத்திலையும் அக்கறைப்படுறாங்க, சின்ன சின்ன விஷயத்திலையும் அக்கறைப்படுறாங்க. எங்கள் நாட்டில் இருக்கிற குழந்தை முதல் தன்னுடைய அந்த நாட்டு மொழியை கற்க வேணும். அந்த நாட்டு மொழியை கற்கின்ற போது அந்த நாட்டு வாழ்வியல் சூழ்நிலை, அந்த நாட்டு சட்டத்திட்டம், அந்த நாட்டு ஒழுங்குமுறை எல்லாமே அது புரிஞ்சிக்க முடியும். அது எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பிள்ளை தன்னுடைய தாய்மொழியை கற்கணுன்றதுலேயும் அவங்க அக்கறைப்படுறாங்க. எந்த பிள்ளை தன்னுடைய தாய்மொழி, அதாவது என்னுடைய குழந்தைக்கு தமிழ் தாய்மொழி பேசுகிறது எழுதுறதுக்கு சிறப்பாக அமையும்னா அடுத்த மொழியை கற்கிறது, அது உளவியலாளர்னு சொல்கிற கருத்து, அடுத்த மொழியை கற்பது இலகுவாக இருக்கும். எத்தனை மொழியும் ஒரு குழந்தை கற்றுக்கும், தாய்மொழியில் சிறப்பான ஒரு குழந்தை. அதனால் அவங்க தாய்மொழியை அந்த குழந்தைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக அவங்க நிறைய செயல் திட்டங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. அது முக்கியமாக சொல்லப்போனால் இட்டாலி, தமிழ், சீனா என்ற மொழிகளில் தங்களுடைய நாட்டில் தங்களுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக ஆக்கி அந்த கற்பிக்கிற ஆசிரியர்களுக்கு இன்றைய நவீனத்தை, நான்னா இப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு ஆசிரியராக இருந்த பொண்ணு இப்போ வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விளையாட்டு முறை சார்ந்த ஒரு ஆசிரியர் பயிற்சியை நான் பெற்றதுக்கு அப்புறம் தான் என்னுடைய தாய்மொழியை என்னுடைய குழந்தைகளுக்கு தமிழ் குழந்தை கற்பிக்க முடியும் என்ற சட்டம் இருக்குது. அதனால் அந்த நாட்டு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் நாங்கள் ஆசிரியர் பயிற்சி எடுத்து அந்த விளையாட்டு முறை சார்ந்து, அதாவது நம்ம மாதிரி அழுத்தம் இல்லாத ஒரு கல்வி முறையை என்னுடைய தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை நான் கற்பிக்கிறேன். அதால் நான் என்ன சந்தோஷப்படுறேன்னா, உங்கள் மொழி வேணாம் எங்கள் மொழி மட்டும் காணும்னு சொல்லலை, உங்கள் மொழியையும் வளர்த்துக்கோங்க, அதே நேரம் எங்கள் நாட்டு மொழியை நீங்கள் கற்றுக்கோங்க என்று சொல்கிற விஷயம் இருக்குது. திணிப்பு இல்லாமல் அதுக்கான வழிமுறைகளை அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. குழந்தைகளோட உளவியல் பாதிப்பு இல்லாமல் அவங்க 2 மொழி என்ன சொல்லுவாங்கன்னா, ரெட்டை கலாச்சாரத்தில் இருக்கிற குழந்தைங்க, என்னுடைய குழந்தையெல்லாம் ரெட்டை கலாச்சாரம், எந்த பக்கம் போகிறேன்னு தெரியாது, 2 காலையும் வச்சுட்டு எந்த பக்கம் பேலன்ஸ் பண்ண தெரியாதவன்ற நடுவில் நிற்கிற குழந்தைங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு எப்படி உளவியல் பாதிப்படையாமல் அதை நாங்கள் கொண்டு செல்லணுன்ற முறை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதனூடாக தமிழ் மொழியை அங்கே கற்கிறதுக்கு, தமிழ் மட்டும் எல்லாமே இட்டாலி மொழி, சீன மொழி, எல்லா மொழி ஆசிரியர்களுக்கும் அந்த ஊக்குவிப்பு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் மொழி என்றது தனியாக அவங்க திணிப்புன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய பற்று, அவன் நாட்டு மொழி அவனுக்கு முக்கியம் என்று சொல்கிறது நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். நாம் அங்கே போய் நாம் வாதாட முடியாது, எனக்கு அது மொழி முக்கியமாகவே அவங்களுக்கு அது அந்த மொழி முக்கியம். 4 மொழி அவங்க முக்கியமாக பேசுகிற மொழி. அந்த 4 மொழியில் முதல் ஜெர்மன் மொழி, அதாவது என்னுடைய குழந்தை எந்த பகுதியில் வாழ்கிறாளோ அந்த இடத்து பகுதி மொழி, டொச்சு மொழினா டொச்சு, அவள் பிரெஞ்சு பக்கம் இருந்தானா பிரெஞ்சு மொழி, அப்படி ஒவ்வொரு மொழியும் அந்தந்த பகுதி 4 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. அந்த நாட்டு பகுதிக்கும் ஏற்ற மாதிரி எந்தெந்த பகுதியில் வாழ்கிறாங்களோ அந்த மொழியை தாய்மொழியை அவங்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் 2ஆம் மொழியாக மிச்ச மொழி, அந்த 4வது இப்போ என் பொண்ணு டொச்சு படித்தான்னா 2வது மொழியை அவள் பிரெஞ்சு எடுத்துக்கணும், 3வது மொழியை ஆங்கிலம் கற்றுக்கலாம். ஆனால் தாய்மொழி நீ முதல் மொழியாக எடுத்துக்கோ, 2வது மொழியாக எடுத்துக்கோ, ஆனால் அவன் தாய்மொழியும் கற்றுக்கோன்றாங்க. அந்த தாய்மொழி பரீட்சை வருடத்துக்கு நாங்கள் வச்சுப்போம். அந்த பரீட்சையில் வர பெறுபேறுகளை தங்களுடைய பாடசாலை நடைபெற அந்த பெறுபேறு அட்டையில் பதிஞ்சுக்கிறாங்க.
15 அந்த பொண்ணுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்காங்க, உன்னுடைய மொழியிலேயே நாங்கள் அந்த உன்னுடைய புள்ளிகளையும் அதில் பதிவிடுகிறோன்னா அவளை அங்கே போய் அதை ஒரு கேவலமாக என் மொழி ஏன் கற்றுக்கணும் என்று கேள்வி கேட்காம பார்த்து என்னுடைய மொழி அங்கே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மனோநிலையை அந்த குழந்தைக்கு உருவாக்குறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா நான் சொல்லிக்குவேன். கண்டிப்பா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் கூட இது. இலக்கிய சூழல் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு சுவிட்சர்லாந்து தமிழ் இலக்கிய சூழல்? நிச்சயமாக இலக்கிய சூழல் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்வேன். ஏன்னா சுவிட்சர்லாண்டில் வந்து ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது. அவங்க வந்து கல்வி சேவை பணிமனைன்னு ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களே அந்த குழந்தைகளுக்கு தமிழ் மொழி கற்பிக்கிறதுக்கான சேவை திட்டங்கள் பண்ணுறாங்க. ஓவிய போட்டி, இசை போட்டி, நடன போட்டி, அதுக்கான ஆசிரியர்கள் பயிற்சி கொடுக்குறாங்க ரொம்ப குறைஞ்ச விலையில். அதெல்லாம் நிறைய குழந்தைங்க எவ்வளோ மொழிகளையும் படித்து அந்த வாழ்விய சூழ்நிலையில் இங்கே மாதிரியே பாட்டு கற்றுக்க போகிறது, நடனம் கற்றுக்க போகிறது, அரங்கேற்றம் பண்ணுறது, இசை விழா நடக்கிறது, ஓவிய போட்டி நடக்கிறது, பரிசு கொடுக்கறது, இப்படியான எல்லா விஷயம், விளையாட்டு போட்டி நடக்கிறது, எல்லாமே அந்த வாழ்விய சூழ்நிலையில் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னா என்னன்னு கேட்கவே மாட்டாங்க. அதை தாண்டி அந்த குழந்தைங்க எல்லாம் என்ன சொன்னால் வீட்டில் தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க, தாங்க எல்லாருமே ஒன்று பண்ணுற இடத்துல அந்த நாட்டு மொழியை தான் பேசிக்கிறாங்க. ஆனால் நம்ம கலாச்சாரத்தில் ஏதோ ஒன்று பண்ணுறோம் என்ற அந்த அடையாளம் மொழியை தாண்டி அவங்களுக்கு பூத்தப்படுது. அது இயல்பாக அவங்க உள்வாங்கிக்கிறாங்க. அந்த நடனம்னு ஒரு பொண்ணு ஜீன்ஸில் போகிற பொண்ணு நடனம்னு அந்த அரங்கேற்றம்னு வரும்போது எல்லா பொண்ணுகளும் எல்லா குழந்தைகளுமே அந்த நம்ம தமிழ் கலாச்சார உடையில வந்து இறங்குறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். யாருமே ஒரு ஜீன்ஸ் அந்த இதுலேயே நவநாகரி உடையில வரமாட்டாங்க. எல்லா குழந்தைகளுமே அழகாக அந்த நம்ம கலாச்சார உடையில வந்து அந்த அதுக்கு அது பண்ணணுமே அப்படின்றது அவங்களுக்கு மறைமுகமாக உள்ளே போயிருக்கு. ரொம்ப சிறப்பான விஷயம். அதை தாண்டி நிறைய புத்தக வெளியீட்டு விழாக்கள், நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ் சங்கம் நடத்துறது, கவிதை போட்டிகள் நடத்துறது, இப்படியான விஷயங்கள் தங்களால் இயன்றது அவ்வளோ போராட்டத்துக்குள்ளேயும் அதையும் இழக்காமல் தூக்கிட்டு போகிற ஒரு சமூகமாக அந்த புலம்பெயர் சமூகம் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். நிறைய பெருமைப்படக்கூடிய விஷயமா நான் சொல்லிக்குவேன். இப்போ இந்த சட்டத்திட்டங்கள் அப்படின்னு வரும்போது இங்கே நம்ம போகிறோம், ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போகும்போது அந்த நாட்டுக்குள்ளோட சட்டத்திட்டத்தை முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குல்ல. இப்போ புதுசாக ஒரு வெளிநாடு சுவிட்சர்லாந்து வரவங்க எந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும்? அடிப்படையாக அவங்க வந்து மனிதம் மதிக்க தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா அது முதல் சட்டத்திட்டத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா அது நம்ம இடத்துல இல்லை. அங்கே வந்து சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து பெரியவங்க சின்னவங்க, ஏழை பணக்காரன், டாக்டர், என்ஜினியர் எந்த வித்தியாசமுமே இல்லை. நீங்கள் யாரையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா அந்த உடையிலையோ எந்த இதுலேயும் இருக்குது, அந்தந்த இடத்துல அவங்க அதை வச்சுப்பாங்களே தவிர வெளியில் வந்து எல்லாரும் சாதாரண மனிதர்கள் ஆயிடுறாங்க. அதனால் யாருக்குமே யார் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருக்கும். மற்ற தெரிஞ்சும் தெரியாமல் வருவங்களை உடனே வணக்கம் சொல்லிடுவாங்க, முகம் புன்னகைப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு வேறு நாட்டிலேருந்து வர்றோம், இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்தியாவிலேருந்து வர்றேன், எனக்கு ஜெர்மன் மொழி தெரியாது, எனக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னா அந்த மொழியில் பேசி அதுக்கான உதவிகள் பண்ணுவாங்க. அதை தாண்டி தங்களுடைய நாட்டுக்கு வர்றவங்க சில விஷயங்களை கட்டாயம் தெரிஞ்சுட்டு வரணுன்றதை அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. முக்கியமாக வந்து அந்த களவுகள், அது இந்த வேலை பண்ணாமல் இருக்கிற விஷயங்க, இந்த குப்பையல் போடாத விஷயங்க, அப்படி போட்டால் கூட உடனே போய் கேட்பாங்க, நீங்கள் எங்கேருந்து வாரீங்க, எந்த நாட்டிலேருந்து வாரீங்க, அது எல்லாரும் கேட்பாங்க. அதில் போலீஸ் தான் கேட்கணும்னு இல்லை, ரோட்டில் போகிற சின்ன குழந்தை கூட ஏன் எடுக்க போடாத தூக்கி போடுன்னு சொல்லும். அப்படி அவன் பழக்கிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து அந்த பிள்ளைக்கு பாடசாலையில் கொடுத்துடும். ஒரு பிள்ளை ஒன்று கொடுத்தா கூட தேங்க் பண்ணலன்னா என்ன தேங்க் பண்ணா போகிற சொல்லிட்டு போன்னு சொல்லும். அந்தளவு அந்த அடிப்படை மனிதனுக்குரிய நாகரிகம்னு சொல்லுவோம்ல, அது உறவு முறையான ஒரு பாலத்தை அமைச்சுறாங்க. சின்னதுலேயே அந்த பிள்ளைகளுக்கு கல்வியை தாண்டி அதுகளை கற்றுக் கொடுக்குறாங்க. படின்றது அங்கே கற்றுக் கொடுக்குறது ரொம்ப குறைவு. நான் இப்போ என்னடா நம்ம இடத்துலலாம் குழந்தைக்கு எவ்வளோ வேகமாக படிச்சுட்டு இருக்காங்க, இங்கெல்லாம் எந்த நேரம் பார்த்தாலும் அங்கே கூட்டி போகிறாங்க, இங்கே கூட்டி போகிறாங்க. அவங்க என்னென்னா நீ சமூகத்தை நேசிக்க கற்றுக்கோ, சமூகத்திற்கு அடிப்படை பழக்க வழக்கங்களை கற்றுக்கோ, அதுக்கப்புறம் நீ கல்வியை கற்றுப்பன்ற மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை முறை இருந்திருக்கு. ஆனால் நான் ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் கல்வி மட்டும் வாழ்க்கை இல்லையே, அது ஒரு குழந்தைகள் இன்னும் கூட குழந்தையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வருத்தம்னா அம்மா என்ன உடம்பு முடியலையான்னு கேட்குறத விட பிரச்சனை உனக்கு சுயமாயிடும் என்ற தைரியம் சொல்லுது. அந்த குணங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. வர்றவங்க இதுல கொஞ்சம் சரி அவங்க அதை தெரிஞ்சுட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. தெரியாத போது பிரச்சனை நீ புதுசாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இலகுவாக கொண்டு போய் திணிக்காமல் மறைமுகமாக கொடுக்குற விஷயம் அங்கே இருக்குது. அது ஒரு அடிப்படை சட்டத்திட்டமாகவே நாம் சொல்லிக்கலாம். இலக்கிய சூழல் ரொம்ப வரவேற்கத்தக்க விதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய இலக்கிய பயணம் அப்படிங்கிறது எப்போ மீண்டும் ஆரம்பிச்சது? சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்கள்ல, துளிர் விட்டுட்டு விதை போட்டாச்சு, அது எப்படி போடப்பட்டேன்னு தெரியாது, பிறக்கும் போதே போடப்பட்டிருக்கலாம். துளிர் விட்டுட்டு இருந்துச்சு. படிக்கிற காலத்தில் அதில் கொஞ்சம் ஈடுபாடு இருந்துச்சு, ரொம்ப எழுத்துத்துறையில் இருந்தேன்.
அதுக்கப்புறம் பாடசாலை கல்வி, என்னுடைய பல்கலைக்கழக கல்வி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வானொலி சம்மந்தமான ஒரு துறையில் தான் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். தோப்பாளினா வேலை பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய திருமணத்துக்கு அப்புறம் என் வாழ்வியல் சூழ்நிலை முழுதாக மாற்றப்பட்டதால் நானும் புதிய ஒரு மொழி, புதிய கலாச்சாரம், புதிய வாழ்வியல் சூழ்நிலை தடுமாறப்பட்ட பொண்ணு தான். என்னால் ஏற்றுக்க முடியலை எதுவுமே. இயல்பாக அந்த வயசு, அந்த கால சூழ்நிலையால் எல்லாத்தையும் தூக்கிட்டு போக ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டம் அதுக்கப்புறம் குழந்தைங்கன்னு வரும்போது அது ரொம்ப சுமையாக மாறியாச்சு. சுமை இறக்குறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இயல்புக்கு நான் என்னை திருப்ப அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவா இயல்புக்கு என்னை மாற்றுறதுக்கு நான் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ கடந்த 2 வருடமாக என்னோட எழுத்துத்துறைக்குள்ளே என்ன நான் கொண்டு வந்துட்டேன். அந்த எழுத்துத்துறையில் கொண்டு வந்ததன் விளைவு தான் என்னுடைய நூல், என்னுடைய குறுந்தகடு வெளியீடு, நேற்று நடந்தது இந்த குறுந்தகடு வெளியீடு, வந்து சிறுவர்களுக்கான குட்டி குட்டி பாட்டு என்ற ஒரு குறுந்தகடு வெளியீடு நாங்கள் பண்ணியிருக்கோம். அது வந்து மதன் கார்கே சார் வந்து தலைமையில், வைரமுத்து மூத்த பையன் சார் மதன் கார்கே சார் தலைமையில் டூப்பாடு டூக்கு நிறுவனத்தினர் அந்த குறுந்தகடை நேற்று வெளியீடு பண்ணாங்க ஏவிஎம் ஸ்டூடியோவில். இப்போ என்னுடைய அடுத்தது ஒரு புன்னகை போதுன்ற நூல். அது வந்து நான் சொன்னது மாதிரி எல்லாமே நம்மளுடைய வாழ்வியல் ஆள் மனசோடு ஆராயப்பட்ட கட்டுரைகள், 21 கட்டுரைகளை ஒரு நூல் வடிவத்தில் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இந்த குழந்தைங்களுக்கான இது குறுந்தகடுன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த இதில் என்ன மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க? பகுதி நேரமாக ஒரு ஆசிரியர் தொழில் படுற தமிழ் ஆசிரியர் தொழில் புரிஞ்சிட்ருக்கேன். நிறைய விஷயம் என்னென்னா, தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. 3 மணி நேரம் நடக்கும் வாரத்தில், வரவே வராதுங்க. ஐயோ வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கான ஆர்வம் வந்து புத்தகத்தை வாசிக்கிறதும் எழுத்து சொல்லிக் கொடுக்குறதுலையும் வர்றதில்லை. கதைகள், பாடல்கள் அவங்கள இயல்பாக போய் ஈர்க்கும். ஆனால் என்னென்னா பாடப்புத்தகம் இன்னுமே நிலா ஓடிவா தான் இருக்குது. அது மாற்றம் இல்லை. இனிமேல் குழந்தைகள் அதில் தான் இருக்காங்க. ஆனால் குழந்தை 1 வயசு 2 வயசு குழந்தைய கம்ப்யூட்டரில் தானே கேம் தட்டி விளையாடுறதுக்கு வந்துட்டு இன்னும் வந்து அதில் ஏமாற்ற முடியாது. நாம் அவ்வளோக்கு மைண்ட் ரீதியாக அவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இன்னும் அதை சொல்லும்போது என் பொண்ணு கேட்டா நிலா ஓடிவான்னு நான் சொல்லும்போது என் பொண்ணு கேட்டா, சின்ன பொண்ணு, அம்மா வருமா அப்படின்னு கேட்டா. வராதிலே போய் சொல்லி கொடுக்குறேன்னா. அது அந்தளவுக்கு என்னுடைய குழந்தைமா எத்தனையோ குழந்தைங்க அப்படி கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. அப்போ ஒரு ஆசிரியர் நான் யோசிக்க தொடங்கினேன், இப்படி மாற்றம் கொண்டுடலாமே அப்படின்னும் போது வாழ்வியல் சூழ்நிலை ஒட்டுன சில கருத்துக்களை நாம் இலகு தமிழில் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சொற்களாக கொண்டு போகிற மாதிரி பாடுகள் அமைக்கலாமே அப்படின்னு யோசித்தேன். இப்போ அநேகமான குழந்தைங்க வந்து ஊர் விட்டு ஊர் விடுமுறைக்கு போகிறத தாண்டி நாடு விட்டு நாடு போகிற மாதிரி வாழ்வியல் மாற்றம் அடைஞ்சாச்சு. இப்போ இங்கே இருக்கிற குழந்தைக்கு சுவிட்சர்லாந்து ரொம்ப நல்லா தெரியும். வந்திருக்கேன், நான் போன வாட்டி வந்தேன் வெக்கேஷனுக்கு சொல்லிட்டு போவா ஈஸியாக. அந்தளவுக்கு வாழ்வியல் மாறியாச்சு. அதனால் எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாத்தையும் ஒப்பிடு பண்ணி நான் எல்லா கருக்களையுமே இப்படி பொறுக்கி ஒரு 8 பாடல்கள் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே சார்ந்து காலநிலைகள், பாரதியார், தமிழ் மொழி, அப்படி பிறந்த நாள், இப்படி 8 பாடல்கள் அந்த குழந்தைகளை ஈர்க்கிற மாதிரி, அவங்க மனோநிலைக்கு தக்க மாதிரி, அவங்களுக்கு செவியில் போய் அந்த சொற்கள் பதிவு செய்கிற மாதிரி, அதன் இப்படியான மொழியை தான் அவங்களுக்கு அடிப்படை தமிழை நாம் கொண்டு போக முடிய தருவ பாடத்தில் எழுத்த சொல்லி, சொல்ல சொல்லி, வசனத்தை சொல்லி, வாக்கியத்தை சொல்லி, கட்டுரை சொல்லி எல்லாம் போகிறதுக்கு இப்போ காலம் காணாது. அவங்களும் அந்தளவு பொறுமையும் இல்லை, அவ்வளோ வேகமாக இருக்காங்க அவங்க. அதனால் இந்த வேறொரு முறையில் சொல்லிக் கொடுக்கலாமே, வேறொரு முறையில் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கலாம்ன்றதால இந்த குறுந்தகடு பண்ண வேண்டி தோணுச்சு. இன்னும் இப்போதான் மறுபடியும் 2 வருடங்களாக எழுத்துலகத்துக்கு மீண்டும் வந்திருக்கீங்க அப்படின்னும் போது இன்னும் என்ன மாதிரிலாம் இதில் பணிகள் செய்யணும்னு பிரியப்படுறீங்க? எனக்கு ரொம்ப பிரியப்பட்ட விஷயம் குழந்தைகள் தான். ஏன்னா ஒரு அடிப்படை குழந்தையிலேருந்து தான் தொடங்குது எல்லாமே. எந்த குழந்தை நல்ல குழந்தைய, எல்லா குழந்தையும் மண்ணில் பிறக்கும்போது சொல்லுவாங்க நல்ல குழந்தைய தான் பிறந்திருக்குன்னு. ஆனால் அது கற்றுக்கிற விஷயம் வாழ்வியல் சூழ்நிலை தான் அதை மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்கு. அந்த குழந்தைகளில் மாற்றங்கள், வாழ்வியல் சூழ்நிலைகள் எப்படி அமையணுன்றது முக்கியமான விஷயம். அதை நான் என்னுடைய சமத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய மீதமான இலக்கியத்துறை முழுக்க குழந்தைகள் சார்ந்தது தான் வரும். குழந்தைகளுடைய கல்வி முறைகள் என்ன மாற்றம் கொண்டுடலாம், வாழ்வியல் முறையில் என்ன மாற்றம் கொண்டுடலாம், புலம்பெயர் குழந்தைகள் என்னத்தில் கஷ்டப்படுறாங்க, அதை எப்படி உணராமல் இருக்காங்க, இன்னும் இப்படி நிறைய விஷயங்கள் அதுகளை வந்து நாம் எப்படி கொண்டு போகலாம். இப்போ இந்திய பெண் குழந்தைகள்னா கூட அவங்க வந்து என்ன மெச்சூரிட்டிக்கு இப்போ இருக்க வேண்டி இருக்காங்க, அதையே நாம் உணர தவறுறோம். இப்படிக்கான விஷயங்கள் வந்து குழந்தைகள் சார்ந்தே நான் கொண்டு போகும்போது எதிர்கால சமூகம் அது ஒரு பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். இருக்கிற அடிப்படை பிரச்சனை பெரியவங்கள்ட்ட நாங்கள் சொல்லி சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதும் இல்லை, கேட்ட மாதிரி தான் ஆமாம் சொல்லிட்டு போயிட்டுருப்போம். அது எல்லாருடைய இயல்பும். ஆனால் குழந்தைகளான விஷயம், ஒரு தாய் 2 தாய், ஏன் இருக்கிற 10 தாய் சிந்திக்க தொடங்கினா கூட அது 10 பேர் நல்லவன் உருவாகிட்டு இருப்பான். அதனால் என்னுடைய முழு அடுத்த துறை முழுக்குமே குழந்தைகள் சார்ந்து தான் போயிட்டே இருக்கும். ஸோ அடிப்படை இப்போ எந்த விஷயம் எடுத்தாலும்
குழந்தைங்களை மையமா வச்சுதான் உங்களுடைய படைப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய புத்தகம் முதல்லயே நம்ம பேசணும், புத்தக வெளியீட்டு விழாக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. ஒரு நூல் வடிவத்துல எழுத்துப்பூர்வமா நீங்க செஞ்சுட்டு இருக்கிற இப்பத்திய பணிகள் பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து இந்த நூலில் வந்து இப்போ நான் வெளியீடு பண்ண போகிற நூல் வந்து முழுக்க வந்து உணர்வுகள் சார்ந்து ஆராயப்பட்டது தான். அதில் கட்டுரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை, விதவை, தனிமை, புலம்பெயர் வாழ்வியல் கல்வி முறை, இப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு தலைப்புங்களை நான் அதை ஆராய்ஞ்சிருப்பேன், தொட்டுகிட்டே போயிட்டுருப்பேன். அதை பார்க்கும்போது உறவு ஒப்பிடு பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஐரோப்பாவும் நம்மளுடைய வாழ்வியலும் என்ற இதெல்லாம் ஒப்பிடு பண்ணியிருக்கேன். அதான் ஒரு எல்லாரும் கேட்டாங்க ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது நாங்கள் எல்லாருமே இப்போ அப்படி தான் இருக்கோம். நான் இங்கே இருந்தாலும் என்னுடைய அநேகமான பேர் இப்போ சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரியும் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கோம். அது என்னென்னு தெரியலை. இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் நினைச்சிட்ருக்காங்க. அது அவங்களுடைய வாழ்வியல் சூழ்நிலை அப்படி போயிட்டுருக்கு. அந்த கட்டாயமாக ஒரு திணிப்பாக கூட இருக்கலாம். இதனால் அவங்க வந்து ஒரு தடுமாற்றம், எப்படி போகிறோம், என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், எதுவுமே நின்று நிதானித்து சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்லாத ஒரு பரபரப்பில் இயங்கிட்டு இருக்கிறதால நிறைய விஷயத்த நாங்கள் இழந்துட்டுருக்கோம். ஏன் இழக்கணும், எப்படி வந்துச்சு நமக்கு? அதே நேரம் நம்ம இதால் அவங்க வாழ்வில் இருக்கிற நல்லதையும் பார்க்குறோம், எங்கள் வாழ்வில் இருக்கிற நல்லதையும் பார்க்குறோம். இந்த நல்லதை எதை நாங்கள் தூக்கிட்டு போகிறோம், எதை இறக்கி வைக்கணும் அப்படின்ற விஷயங்களை நான் வந்து ஒவ்வொரு பக்கமாக சின்ன சின்ன விஷயங்களாக தொட்டு நானும் கேள்வி கேட்டு அவங்கள்ட்டையும் அந்த பதிலை சொல்லி நீங்களே கேள்வி கேளுங்க, நானும் பதில் சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஒருவருக்கும் ஒரு கேள்வி உருவாக்குறதுக்கு நான் தூண்டுதல் அந்த புத்தகத்தில் அந்த பகுதிகளை எடுத்துருக்கேன். பேர் கூட ஒரு புன்னகை போதும். எல்லோரும் கேட்டாங்க ரொம்ப கதை புத்தகம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போது நிச்சயமாக அப்படி இல்லை. இங்கே புன்னைக்கு நாங்கள் தவறிட்டே இருக்கோம். யாரும் பார்த்தா நம்ம எல்லாருமே நான் வெளிநாட்டில் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் புன்னகை. என்னோடய சக தோழி கூட அன்னைக்கு அவங்க அம்மா இருந்திருப்பாங்க. நான் கேட்பேன் காலையில் மார்னிங் வந்தேன், நல்லா இருக்கியானா? ஓகே நான் நல்லா இருக்கேன் மதி, நீ நல்லா இருக்கியான்னு கேட்டுகிட்டே போயிருப்பாங்க. ஆனால் அங்கே ஊரமாக இருந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. நம்மகிட்ட அது பண்ணுறது இல்லை. ஏன்னா எனக்கு அன்றைய நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதை நான் கெடுக்க வேணாமல் நினைக்கிற மனோநிலை யாருக்கும் அவங்களுக்கு இல்லை. நமக்கு அது இல்லை. ஓன்னு போய் நம்ம அதை விழுந்து அழுது சொன்னா தான் நமக்கு அது திருப்தி வருது. ஏன் அது நம்ம சுமையை நாமே சுமப்போமே, மற்றவர்களுக்கு கொடுக்க வேணாமே. பரிவு பாசம் வேணும் தான், ஆனால் தட்டி கொடுப்பு வேணும் தான். ஆனால் அது ஒரு புன்னகையால் நம்ம பண்ணிட்டு போவோம். எல்லாத்துக்கும் ஒரு புன்னகை ஒரு நிறைய விஷயத்துக்கு பதில் சொல்லும். ஆனால் புன்னகையில் பலவிதமும் இருக்குது. அதை நம்ம யோசிக்க தவறக்கூடாது, அதையும் யோசிக்கணும் என்ற விதமாக நிறைய விஷயங்களை மறைமுக கருத்துக்கெல்லாம் நான் பூத்தி அந்த கட்டுரைகள் கொண்டு போயிட்டுருக்கேன். இதை தாண்டி என்னுடைய எழுத்துத்துறையில் சொல்லப்போனால் நிறைய கவிதைகள் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய இணையதளங்களுக்கு வந்து கட்டுரைகள் கொடுத்துட்ருக்கேன். வெளிநாட்டு இணையதளங்களுக்கு, வெளிநாட்டு வானொலி ஒன்றுக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக வேலை பண்ணிட்டுருக்கேன். ஐஎல்சி என்ற ஒரு லண்டன் வானொலிக்கு. முதல்ல ஐபிசி வானொலி நிலையத்துக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக தான் வேலை பண்ணேன். அதுக்கு போய் ஐஎல்சி என்ற வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக வேலை பண்ணிகிட்ருக்கேன். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எதெல்லாம் எழுதிட்டு இருக்கலாம், எதெல்லாம் கொடுக்கலாமோ நம்மளால் இயன்றதை கொடுத்துட்ருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் கேட்குற விஷயம் எப்படி உனக்கு இதெல்லாம் நேரம் இருக்குன்னா, ஆனால் இங்கே இருக்கிற பொண்ணுங்களும் அதை பண்ணிகிட்ருக்காங்க, நான் மட்டும் பண்ணலை. நிறைய பேர் இங்கே பண்ணுறாங்க, என்னை விட ஈக்குவலுக்கு மேலே பண்ணிகிட்ருக்கிற பொண்ணுகளும் இருக்காங்க. நாம் தான் உருவாக்கிக்கணும் நேரத்தை என்றது ஒரு முக்கியமான விஷயம். பொண்ணாக பிறந்தால் நம்ம வீட்டு சும்மா ஒரு சுமையாக நினைச்சோன்னா அது சும்மா தான். சுமையாக நினைக்காமல் அதையும் தூக்கிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை சமூகத்துக்கு கொடுத்துட்டு போகிற அளவுக்கு பொண்ணுங்க வளர்ந்துட்டாங்க. இப்போ அந்தளவு நாம் வளர்ந்த நாம் 1-2 பேர் இல்லை 1000 பேர் இப்போ முகம் காட்ட தொடங்கிட்டோம். இன்னும் நிறைய பேருக்கு காட்டுறதுக்கு நாங்கள் ஒரு தூண்டுதலாக இருக்கணுன்றது என்னுடைய அவா. அந்த ரீதியில் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு இலக்கியவாதி அப்படிங்கிற முறையில் கண்டிப்பாக வாசிப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கும் இந்த சூழலுக்கு வர்றதுக்கு. நீங்கள் வியந்து பார்த்த அறிஞர்கள், படைப்பாளிகள் பற்றி சொல்லுங்கள். ஒருவங்க 2 பேர்னு சொல்லவே முடியாது. நிறைய அம்மாட்ட அடி வேண்டியிருக்கேன், அப்பாட்ட அடி வேண்டியிருக்கேன். ஏன்னா இரவு 12-1 மணி மட்டும் வாசிச்சுட்ருப்பேன். படிக்கிறதே ரொம்ப குறைச்சல் தான். அப்போல்லாம் வந்து அடிப்பாங்க, தூக்கி வச்சுட்டுருன்னு கிடைக்கிற எனக்கு கொடுக்குற பாக்கெட் மணியெல்லாம் கொண்டு போய் புத்தகம் வேண்டது அறவிலையில் புத்தகம் போட்டால் வேண்டி கொண்டு வீட்டுக்கு சேர்ப்பேன். அவர் என்ன என்னால் குறிப்பிட்டே சொல்ல முடியாது. எல்லாருமே சிறந்தவங்க தான். சிறந்த எவர் ஒரு எழுத்து கொடுத்து சமூகத்துக்கு கொடுக்குறாங்க அத்தனை பேர் சிறந்தவங்க. நிறைய பேர் இளமரக்காயாக இருக்காங்க, நிறைய பேர் கால சூழ்நிலையில் முன்னுக்கு ஓடி வந்துட்டுருக்காங்க, நிறைய பேர் ஓட முயற்சிட்டுருக்காங்க. ஆனால் எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். எனக்கு எல்லாருமே அதில் காரணமாக இருந்தாங்க. குறிப்புன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு பாரதி ரொம்ப என்னுடைய காதலன்னு சொல்லிக்கலாம். பாரதி சின்ன வயசுலேருந்து என் மனதுக்குள்ளே இருந்த ஒருவர் தான். அவர் தான் எனக்கு எழுத்துத்துறை ஒரு பொண்ணாக எல்லாம் பண்ணணுன்றதுக்கு என் அம்மா அப்பா எல்லாரையும் சார்ந்து அவங்கள விட எனக்கு வாழ்க்கையில் துணிச்சல்,
எல்லாமே பண்ணணும்னா நான் உண்மையாக சொல்லுவேன், மனதுக்குள்ளே அந்த பாரதி தான். இப்படி இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொன்னால் கூட ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்குற துணிச்சல் எனக்கு இருந்துச்சு. இப்படி வாழக்கூடாதுன்னா ஏன் வாழக்கூடாதுன்னு கேள்வி கேட்குறேன். அதே என் பொண்ணுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீ பண்ணிக்கோ, பண்ணலாம் கண்ணா, தப்பு இல்லை அப்படின்னு. தப்புன்னா ஏமா அப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு எனக்கு அருகதை இருக்குது. அப்போ நான் அதை யோசிக்கும்போது முக்கியமான குறிப்பிட்டு சொன்னால் எழுத்தாளர்னு சொல்லும்போது எல்லாரையும் தான் நான் முக்கியம் சொல்லுவேன். ஆனால் தனிப்பட்டது யாருன்னா எனக்கு பாரதி தான், வேறு யாரும் இல்லை. நீங்கள் உங்கள் பெண் அவங்க பற்றி பேசும்போது முதல்ல சொன்னீங்க அவளே இப்போ ஒரு இளம் எழுத்தாளராக உருவாயிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்க ஒரு படைப்பாளியாக உருவானதை பற்றி சொல்லுங்கள். அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். திருமணமாகி 2வது வருடமே எனக்கு அவங்க குழந்தை பொண்ணு வயிற்றில் வந்துட்டாங்க. எழுத்துத்துறையில் ரொம்ப ஈடுபாடு இருந்தேன்னா திருமணம் திடீரென்னு தான் நிச்சயிக்கப்பட்டது. கால சூழ்நிலை, நான் தொழில் புரிஞ்ச விஷயங்கள், ஈழத்தில் நடந்த பிரச்சனைகளால் கட்டாயமாக திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. என்னால் அதை தூக்கிட்டு வந்ததை சொல்லுவாங்க ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும்னு. நான் கொடுத்தது என் குழந்தைகிட்ட. சின்ன வயசுலேருந்து விளையாட்டு பொருட்களுக்கு பதிலாக அவளுக்கு சின்ன வயதுலேருந்து புத்தகங்கள் நான் வேண்டி கொடுக்க தொடங்கிட்டேன். பட புத்தகங்களை வேண்டி கொடுப்பேன். சின்ன வயசுலேருந்து அவள் டாய்ஸ் எல்லாம் எடுத்து விளையாடவே மாட்டாள். பட புத்தகங்களை எடுத்து வச்சு பார்த்துட்டே இருப்பாள். அதில் இருக்கிறதெல்லாம் தட்டி பார்த்துட்டே இருப்பாள். நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு அந்த படங்களை பார்த்துட்டு தானே ஏதோ மலையாள மொழி பேசிகிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் மொழி அவளுடைய ஜெர்ம மொழி கற்கிறதுக்கு அந்த நேரம் எனக்கு ஜெர்ம மொழி உண்மைக்கும் நல்லா தெரியாது. அதெல்லாம் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது. உரியவங்க ஒரு ஆசிரியர்கிட்ட நான் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட போயிட்டு வந்துட்டே இருப்பாள். அங்கே போய் வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப குயிக்காக அதை கற்றுக்க தொடங்கினான். பிறகு தானாகவே அவளுடைய என்ன சொல்கிறது இயல்பு புத்தகத்தை நாடியே போக தொடங்கிட்டு வீட்டில் ஒரு குட்டி லைப்ரரியை வச்சு கொடுத்துட்டேன். அவளுக்கு என்னென்னலாம் பாடசாலை பள்ளிக்கூடம் அவளோட விளையாட்டுனா வெளியில் போனால் கூட விளையாட மாட்டாள். ஒரு புக்கை எடுத்து பேக்கில் போட்டுட்டு வந்து அந்த விளையாடுற இடத்துல போய் கூட உட்காந்து வாசிச்சு தான் இருப்பாள். ஓடி ஆடி விளையாடவே மாட்டாள். அது அவளுக்கு அப்படியே அதுக்குள்ளேயே அவள் இருந்து அப்படியே எழுத்துத்துறைக்குள்ளேயே அவள் ஃபுல்லாக அவள் தன்னை திணிக்கிற மாதிரி வந்தாச்சு. ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா ஒரு தமிழ் குழந்தை இவ்வளோ அழகாக ஜெர்மன் மொழியில் எழுத்துத்துறையில் இருக்கிறா அப்படின்னு. கடந்த வருஷம் கூட அவளுக்கு சிறந்த 12 வயசில் ஒரு கவிதை எழுதுனா. 1000 சிறந்த கவிஞர்கள்னு ஒரு போட்டி வச்சுருந்தாங்க. 1000 கவிதைகள் சிறந்த கவிதைகளாக தேர்வு செய்யப்பட்டது. நிறைய பெரிய கவிஞர்கள்லாம் எழுதுனாங்க அதில், ஜெர்மன் கவிஞர்கள். அதில் ஒரு சிறந்த இளங்கவிஞராக என் பொண்ணுடைய கவிதை எடுப்பட்டு அவளுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அது ஜெர்மன் நாட்டில் நடைபெற்றது அந்த விழா. அது தொடர்ந்து இப்போ ஒரு புக் எழுதிட்டுருக்காங்க ஜெர்மன் மொழியில். இப்போ 13 வயசாச்சு அவளுக்கு. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலை திட்டங்கள் நடந்துட்டுருக்கு. நிச்சயமாக மேடம், ஒரு எழுத்தாளராக, ஒரு புலம்பெயர்ந்த தமிழராக, புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்வியல், கலாச்சாரம், இதையெல்லாம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. இப்போது இங்கிருந்து நம்ம சாதாரணமாக நினச்சி பார்க்குறோம் வெளிநாடு வாழ் தமிழர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும். பட் அதையெல்லாம் தாண்டி சில விஷயங்களை முழுமையான ஒரு புரிதலோட ஒரு அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏன் இருந்துச்சு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் கல்வி முறையில் இன்னும் எவ்வளோ சிறப்பாக செயல்படுறாங்க, தாய்மொழிக்கு அந்த நாட்டில் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நாட்டுப்பற்ற சின்ன குழந்தைங்கள்லேருந்தே எவ்வளோ தூரம் ஊக்குவிக்கிறாங்க. இலக்கிய சூழல் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் எவ்வளோ வரவேற்கத்தக்க ஒரு இடத்துல இருக்குது. உங்களுடைய படைப்புலக பயணம் மீண்டும் எப்படி ஆரம்பமானது, இன்னும் அது எந்த பாதையை நோக்கி வெற்றி நடை போட்டுட்ருக்குன்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. புத்தகங்களிலும் செய்தித்தாள்களிலும் நாம் படிக்க தவறிய விஷயங்களை நமக்கு அழகு தமிழில் தொகுத்து மிகவும் அழகாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எழுத்தாளர்கள் சிலர் எழுதத் தொடங்குவதற்கு முன்பே விளம்பரம் பெற்று விடுகிறார்கள். ஆனால் சிறந்த எழுத்தாளர்கள் பலருக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகும் உரிய அறிமுகம் கிடைப்பதில்லை. அப்படி போதுமான அளவுக்கு அறிமுகம் கிடைக்காத எழுத்தாளர் என்று சதத் ஹசன் மண்டோவை நாம் சொல்லலாம். சதத் ஹசன் மண்டோ என்கிற பெயரே நமக்கு கொஞ்சம் அந்நியமானதாக இருக்கிறது. அவர் ஆங்கிலோ இந்திய எழுத்தாளர்கள் என்பது போல அவர் இந்திய பாகிஸ்தான் எழுத்தாளர் என்று குறிப்பிட வேண்டும். விடுதலைக்கு முன்பாக இந்தியாவிலும் விடுதலைக்கு பின்பு பாகிஸ்தானிலும் குடிபெயர்ந்து வாழ்ந்தவர். இந்திய விடுதலையும் பாகிஸ்தான் விடுதலையும் வந்ததற்கு பிறகு ஒரு 10 ஆண்டுகள் கூட அவர் வாழவில்லை. அதற்குள் அவருக்கு மரணம் வந்துவிட்டது. ஆனால் வாழ்கிற போது அவருடைய எழுத்துகளுக்கு கடுமையான தண்டனைகளைத்தான் 2 நாடுகளும் கொடுத்தன என்பது ஒரு செய்தி. அவரை பற்றி இப்போதுதான் அண்மையில் ஒரு தமிழ் நாளேடு
ஒரு மொழிபெயர்ப்பு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது. முக்ஃபில் அஹ்மர் என்கிறவர் எழுதியிருக்கிற அந்த கட்டுரையினுடைய தமிழாக்கம் தமிழ் நாளேடு ஒன்றிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் இருக்கிற இன்றைய உறவுகளை ஒட்டி இந்தியா பாகிஸ்தான் என்ற 2 நாடுகளிலும் இருந்த ஓர் எழுத்தாளனை பற்றி நினைவு கூர்ந்திருக்கக்கூடும். அவனுடைய எழுத்துகள் முழுக்க முழுக்க விளிம்பு நிலை மக்களை பற்றியவை. யார் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ, எதை சமூகம் அசுத்தம் என்று கருதுகிறதோ அதுதான் சுத்தமானது, அதுதான் புனிதமானது என்று அவர்களை பற்றியும் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த அசுத்தங்கள் அழுக்குகளை பற்றியும் கதை எழுதியவர்தான் மண்டோ என்கிற எழுத்தாளர். ஆனால் மண்டோவுக்கு என்ன ஒரு பரிசு கிடைத்தது என்றால் எந்த விருதும் எந்த பரிசும் கிடைக்கவில்லை. 6 முறை அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது, கைது செய்யப்பட்டார். ஆனால் ஒரு முறை கூட இறுதி தீர்ப்பு அவர் தண்டிக்கப்படவில்லை என்பது ஒரு செய்தி. அவர் ஏராளமாக எழுதியிருக்கிறார். 22 சிறுகதை தொகுதிகள் வந்திருக்கின்றன. ஒரு நாவல் வெளிவந்திருக்கிறது. இன்னும் பல கட்டுரைகள், அரசியல் கட்டுரைகள் வந்திருக்கின்றன. ஆனால் 6 முறையும் அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கினுடைய அடிப்படை அது ஆபாசமான எழுத்துகள் என்பதாக இருக்கிறது. உண்மையில் ஆபாசத்துக்கு எதிரானவை தான் மண்டோவின் எழுத்துகள் என்று சொல்ல வேண்டும். பாலியல் தொழிலாளர்களை பற்றி, அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிற தரகர்களை பற்றி அதிகம் எழுதியவர் மண்டோவாகத்தான் இருக்க முடியும். எனவே தான் பாலியல் தொழில் பற்றி எழுதுகிற எழுத்துக்களை அவை ஆபாசமானவை என்று பல நேரங்களில் அரசுகள் தீர்மானித்திருக்கலாம். பாலியல் தொழில் நடத்துவதும் பாலியல் தொழிலுக்காக இடம் ஒதுக்கப்பட்டிருப்பதும் ஆபாசமாகவோ அருவருப்பாகவோ தெரியாத ஒரு சமூகத்தில் அதிலே துன்பப்படுகிற மக்களை பற்றி எழுதுகிற எழுத்துகள் ஆபாசமாக தெரிகின்றன. குறிப்பாக அவருடைய 2 கதைகள், 2ம் வழக்கு தொடுக்கப்பட்ட கதைகள். ஒன்று மம்மி என்கிற கதை, இன்னொன்று ஹதக் என்கிற கதை. இதில் இன்னொரு வேடிக்கையான முரண் என்ன என்றால், அவர் 6 முறை அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. அதில் 3 முறை 1947க்கு முன்பு அவர் இந்தியாவில் இருந்தபோது, அடுத்த 3 வழக்குகள் அவர் பாகிஸ்தானுக்கு போனதற்கு பிறகு. எனவே இங்கே 3 வழக்கு, அங்கே 3 வழக்கு சமமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த மம்மி என்கிற கதை ஒரு பாலியல் தொழிலாளர்களினுடைய விடுதியை நடத்துகிற, அவர்களுக்கெல்லாம் தாய் போல இருக்கிற ஒரு அம்மையாரை பற்றிய கதை. பெரும்பான்மையாக நாம் பார்த்திருக்கிறோம் நம்முடைய திரைப்படங்களிலே எல்லாம். பாலியல் தொழிலாளர்கள் என்று சொன்னால் அது இழிவாகவும், அதிலும் குறிப்பாக அந்த விடுதிகளை நடத்துகிற பெண்கள் எப்போதும் வெத்தலை பாக்கு போட்டுக்கொண்டு வாயை குதப்பிக்கொண்டு வருகிறவர்களோடு தரக்குறைவாக பேசி கொண்டிருக்கிற ஒரு பெண்மணியைத்தான் நம்முடைய திரைப்படங்கள் சித்தரித்திருக்கின்றன. ஆனால் மண்டோவினுடைய சிறுகதையில், மம்மி என்கிற சிறுகதையில் வருகிற அந்த பெண்மணி ஒரு தாயினுடைய இரக்க குணமுடையவள். அந்த விடுதியில் இருக்கிற பெண்களிடம் கூட ஒரு சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்ட ஒருவனை மிக கடுமையாக அடித்து வெளியில் விரட்டி தள்ளியவள் அந்த பெண். யார் ஒருவன் இந்த பெண்ணிடத்தில் அடி வாங்கி அந்த விடுதியை விட்டு வெளியே போனானோ அவனே பின்னால் உடல் நலமில்லாமல் இருக்கிற போது இந்த தாயே அவனையும் கவனித்து கொண்டாள் என்பது அந்த கதை. ஒரு பாலியல் தொழிலாளிகளினுடைய விடுதி வைத்து நடத்துகிற ஒரு பெண்மணி எப்படி நல்லவளாக இருக்க முடியும் என்பதுதான் பொது புத்தியில் உறைந்து கிடக்கிற செய்தி. ஆனால் ஹசன் மண்டோ அந்த பெண்ணுக்குள்ளும் இருக்கிற இரக்கத்தை, அந்த பெண்ணுக்குள்ளும் இருக்கிற ஒரு கரார் தன்மையை மிக தெளிவாக அந்த கதையிலே விளக்குகிறார். ஒரு சிறுமியிடத்திலே தவறாக நடந்து கொள்ளுகிற போது, நீ தவறாக நடந்து கொள்வதற்குத்தான் வந்திருக்கிறாய், அதற்காகத்தான் இந்த விடுதி இருக்கிறது. ஆனாலும் அதற்கு உரிய பெண்களை விட்டுவிட்டு அங்கே இருக்கிற ஒரு சிறுமியிடத்திலே அப்படி நடந்து கொள்ள முயற்சிக்கிற போது அவனை கடுமையாக தண்டிப்பதும், பிறகு அதே வாடிக்கையாளன் உடல்நலம் இல்லாமல் இருக்கிற போது அவனை பார்த்து கொள்வதுமாக 2 முகங்களையும் உடையவளாக அந்த பெண்மணி இருக்கிறாள். கடைசியாக அந்த மம்மி கதை எப்படி முடிகிறது என்றால், அந்த ஊரில் இருக்கிற எந்தெந்த பணக்காரன் எவன் பதவியில் இருக்கிறானோ, எவனெல்லாம் இங்கே வந்து போனானோ அத்தனை பேருமாக சேர்ந்து அவளை அந்த இடத்தை விட்டே அகற்றுவதற்கு நீ இதனை காலி செய்துவிட்டு போய்விட வேண்டும், இந்த ஊரின் ஒழுக்கம் கெட்டு போய்விடுகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்களே,
அந்த இடத்தில் அந்த கதை நிறைவடைகிறது. எனவே ஒழுக்கத்தை பற்றி இங்கு பேசுகிறவர்கள் எப்படி ஒழுக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஒரு நையாண்டியாக அங்கதமாக அந்த சிறுகதை சுட்டி காட்டுகிறது. அப்படித்தான் ஹதக் என்று ஒரு கதையை எழுத்தாளர் மண்டோ எழுதியிருக்கிறார். சௌகந்தி என்று அதிலே ஒரு பாத்திரம். அந்த பெண்ணும் ஒரு பாலியல் தொழிலாளி தான். அவளுக்கு அங்கே வருகிற ஒரு காவல்துறை அதிகாரியின் மீது காதல் ஏற்படுகிறது. அவனும் அந்த காதலை ஏற்றுக்கொள்ளுகிறான். சௌகந்தியை பார்த்து, நான் உன்னை திருமணம் கூட செய்து கொள்ளுகிறேன் என்று கூறுகிறான். சௌகந்திக்கு அவனோடு தான் வாழ வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அந்த காவல்துறை அதிகாரி கண்டிப்பாக ஒரு நிபந்தனையை முன்வைக்கிறான். அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அவனுக்கு வேறு தொடர்புகள் எல்லாம் இருக்கின்றன. அது எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், நீ என்னோடு வருவது என்று முடிவு செய்துவிட்டால் பிறகு எந்த ஆணோடும் உனக்கு தொடர்பு இருக்கக்கூடாது, அதற்கு சம்மதமா என்று கேட்கிறான். இப்படிப்பட்ட போலியான மனிதர்களின் முகங்களை தோலுரித்து காட்டுகிற கதைகளை மிக துணிச்சலாக அன்றைக்கு ஏறத்தாழ 40களிலேயே மண்டோ எழுதியிருக்கிறார். அந்த காவல்துறை அதிகாரி எத்தனை பெண்களோடு வேண்டுமானாலும் உறவு வைத்து கொள்ளலாமாம். ஆனால் நீ யாரோடும் எந்த ஆணோடும் எந்த தொடர்பும் உனக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற போது அவனுடைய முகம் எப்படிப்பட்டது என்பது வெளிப்படுகிறது. 1912 பிறந்து 1955 ஆண்டே இறந்து போய்விட்ட அவருக்கு இறந்து போய் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கிற போது தண்டனை வழங்கிய அரசுகள் இறந்து போய் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு ஒரு அஞ்சல் தலை வெளியிடுகிறது. அது 2005. பிறகு பாகிஸ்தான் அரசு 2012 அவருக்கு ஓர் விருதும் வழங்கி சிறப்பிக்கிறது. எழுத்தாளர்கள் பலரினுடைய நிலை நம் நாட்டிலும் பிற நாடுகளிலும் இப்படித்தான் இருக்கிறது. நாளுக்கு நாள் அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. அந்த வகையில் அதை வைத்து நம் தொழில்நுட்பத்தில் எவ்வாறு முன்னேறலாம் என்பதை பற்றியும் அறிவியல் பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நம் விடியலை வானகிருஷ்ணன் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம இந்த 6th சென்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். 6ஆம் அறிவு. மனிதனுக்கு ஏற்கனவே 6 அறிவு இருக்கே, இது என்ன புது தொழில்நுட்பம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், உணர்தல்ங்கிற 5 உணர்வுகளோட பகுத்தறிவுகின்ற அந்த அறிவு 6வது அறிவு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த 6வது அறிவை இயந்திரத்திற்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் கம்ப்யூட்டர் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் செய்யும். கேபேஜ் இன் கேபேஜ் அவுட்டும்பாங்க. என்ன குப்பை போகுதோ அந்த குப்பை தான் வெளில வரும். அதுவாக அதுக்கு செய்ய தெரியாது. நம்ம எழுதி கொடுக்குற அந்த கோடிங்கை பொறுத்து தான் கம்ப்யூட்டருடைய செயல்பாடு இருக்கும். இப்போ இந்த தொழில்நுட்பத்தில் அந்த 6ஆம் அறிவு 6th சென்ஸுங்கிற இந்த தொழில்நுட்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்நுட்பம் நம்ம சுற்றி இருக்கிற பொருட்களை தகவல்களோடு இணைத்து அதனோடு அளவாள முடியும். இந்த பொருட்களோடு பேசக்கூடிய ஒரு தன்மையை முதல்ல கண்டுபிடித்தவர் அவர் தான் அந்த துறையினுடைய தந்தை அப்படிம்பாங்க, இந்த மிஸ்டர் மான்கிறவர். இந்த 6ஆம் அறிவை கண்டுபிடித்த மான்க்கு அப்புறம் இந்திய மாணவர் ஒருவர் பிரணாவ் மிஸ்த்ரி அப்படிங்கிறவர் இந்த 6ஆம் அறிவினுடைய அடுத்த கட்டத்திற்கு இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு போனார். இந்த தொழில்நுட்பத்தை விலை கொடுத்து வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் கூட பிரணாப் மிஸ்த்ரி என்ன சொல்லிட்டாருன்னா, இது ஓப்பன் சோர்ஸ் கோடு தான், அதாவது காசு இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் தான், இதை நான் விலைக்கு விற்கிறதுக்கு ரெடியாக இல்லை. என்னுடைய நோக்கமே இது அடிமட்ட மக்களுக்கு செல்லணும் அப்படிங்கிறதான் அப்படின்னு ரொம்ப ஒரு சமூக ஈடுபாடோடு சொன்னார். சரி, அந்த தொழில்நுட்பத்தை என்ன செய்யுது? இந்த தொழில்நுட்பத்துக்கு வேண்டிய கருவிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமரா, ஒரு ப்ரொஜெக்டர், அப்புறம் கை விரல்களில் போடுற அளவுக்கு சில கலர்ஃபுல் பேண்டேஜஸ்,
பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது. இந்த உபகரணங்கள், அப்புறம் ஒரு மொபைல் ஃபோன், இந்த உபகரணங்களை எல்லாத்தையும் இணைச்சு இந்த 6th சென்ஸை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிருக்கிறாரு இந்த பிரணாப் மிஸ்ரிங்கிறவர். இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு பொருளையும், அதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஒரு டேட்டா பேஸோட இணைச்சு உரையாடக்கூடிய ஒரு நிலை அது. உதாரணமாக சொல்ல போகிறோன்னா, இந்த தொழில்நுட்பத்தில் ஒரு உதாரணமாக நான் இங்கே இருக்கிறேன்னு வச்சுங்களேன், என்னை சுற்றி ஒரு 5-6 கேமராக்கள் பல கோணத்தில் என்னை படம் பிடித்துட்டு இருக்கோம். என்னுடைய இமேஜு பல வகையில் பிடிக்கப்பட்ட இந்த கேமராக்களை ஒருங்கிணைத்து நம்ம அங்கே அனுப்ப முடியும். இந்த டெக்னாலஜியில் பெரிய அளவில் பெரிய பொருட்கள் தேவையில்லை. இதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா, உடலில் அணியக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் அப்படிம்பாங்க. ஏன்னா மொபைல் ஃபோனு, ஒரு சின்ன கேமரா, ஒரு பட்டைகள், இவைகள் தான். இவைகளை கொண்டே ஒரு கம்ப்யூட்டர் இயக்க முடியும். நம்ம தனியாக கொண்டு போகணுங்கிற, ஒரு லேப்டாப் மாதிரி கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மொபைல் ஃபோன் பையில் இருக்கும், கேமரா எந்த இடத்துல நிற்குமோ அந்த இடத்துல கேமராக்கள் இருக்கும். இதுதான் இதனுடைய அமைப்பு. இது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஃபோன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க வச்சுங்களேன். ஃபோன் பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் ஒரு கீபோர்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கீபோர்டை கையில் ஒலி வகையாக செலுத்தி நமக்கு 1 2 3 4 எண்களோட எழுத்துக்களும் வர ஆரம்பிச்சிடும். அதை நம்ம டைப் பண்ணி இங்கேருந்து பண்ணாலே உங்களுக்கு ஃபோன் இயங்க ஆரம்பிக்கும். மணி பார்க்கணும் அப்படின்னா ரிஸ்ட் வாட்ச் கட்டணுங்கிற அவசியமே இல்லை. இந்த கையில், இந்த ரிஸ்ட் இடத்துல, இந்த மணிக்கட்டில் ஒரு வட்டமான ஒரு உருவத்தை கொண்டு அதில் எண்களை கொண்டு வச்சுட்டோம்னா அன்றைக்கி இப்போ என்ன டைம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆக ஒரு ஃபோன் பண்ண முடியும். ஒரு ரிஸ்ட் வாட்சை வச்சு நம்மளால் வாட்சே இல்லாமல் மணி பார்க்க முடியும். இது போன்ற தொழில்நுட்பத்தை மிக எளிதாக ஆக்கியிருக்கிறாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் ஒரு மேப் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஜியாகிரபிக்கல் மேப். அந்த ஜியாகிரபிக்கல் மேப்பில் எப்படி ஜிபிஆர்எஸில் நம்ம போக போக அந்த இடங்கள் நகர்ந்துக்கிட்டே போகுது, அதுபோல் இந்த மேப்பில் நம்ம இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு போகிறோம் அப்படின்னா எந்த வகையில் போகலாம் அப்படின்னு நீங்கள் கையை கொண்டு அந்த அந்த மேப்பில் நகர்த்தினாலே அந்த இடத்துக்கு நம்ம அப்படியே போக முடியும். அதுக்கு மூலகாரணமாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமரா, ஒரு ப்ரொஜெக்டரு அல்லது ஒரு கையில் போடக்கூடிய அந்த பட்டைகள். இது இந்த பட்டைகள் பார்த்திங்கன்னா சிகப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் என்ற 4 கலரில் இருக்கும். நம்முடைய விரல்கள் நுனியில் இந்த பட்டைகளை பொருத்திடுவாங்க. இந்த பட்டைகள் இந்த 4 வகையான சாதனங்களோடு இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஜியாகிரபிக்கல் மேப்பில் கையை வச்சு அப்படியே கொண்டு போனோம்னா நம்ம கட்டை விரல்லையும் அல்லது ஆள்காட்டி விரல்லையும் இருக்கிற இந்த பட்டைகள் நம்மளை அந்த இடத்துக்கு அப்படியே கொண்டு போகும். இது ஒரு வகை. புகைப்படம் எடுக்க முடியும். அதுக்கு தனியாக கேமரா வேணும்னு அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே பண்ண முடியும். உதாரணமாக இந்த கையில் இருக்கிற இந்த பட்டைகள் ஏற்கனவே இந்த இடத்துல சுட்டப்பட்டிருக்கு. இது நம்முடைய மற்ற சாதனங்களோடு இணைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு ஸ்கொயர் டைப்பில் நம்ம கையை கொண்டு போனோம்னா இந்த சதுரத்துக்குள்ளார விழக்கூடிய காட்சிகள், படங்களை அப்படியே படம் பிடிச்சிரும். ஸோ ஒருத்தரை படம் பிடிக்கணும்னா தனியாக கேமரா வேணாம், இந்த கைகளை வச்சு இப்படி பண்ணாலே போகிறோம், படம் பிடிக்கப்பட்டோம். சரி, இந்த பிடிக்கப்பட்ட படத்தை எங்கே வைக்கலாம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டருடைய டெஸ்க்டாப்பில் வைக்கலாம், இல்லை இந்த செவுத்தில் பதிக்கலாம், இல்லை உங்களுடைய நோட்புக்கில் அதை பதிவு பண்ணலாம். சரி, அப்படி பதிவு பண்ண புகைப்படத்தை சிறிதாகவும் பெரிதாகவும் அப்படியே ஜூம் பண்ணவும் முடியும். ஆக புகைப்படம் எடுக்க முடியும், டெலிஃபோன் பண்ண முடியும், அல்லது ஒரு மேப்பை ப்ரௌஸ் பண்ண முடியும். இதோட முக்கியமாக நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு ஆப்ஜெக்டே நம்ம அதோட தொடர்பு கொண்டு பேச முடியுங்கிறது இன்னொரு உதாரணம் சொல்லப்போனால், உங்கள் கையில் விமானத்தில் பயணிக்க வேண்டிய ஒரு போர்டிங் பாஸ் கையில் இருக்குன்னு வச்சுங்களேன்.
அந்த போர்டிங் பாஸ்க்கை நீங்கள் இந்த கையில் இருக்கிற இந்த பட்டைகள் மூலம் நீங்கள் வச்சு பார்க்குறப்ப இந்த போர்டிங் பாஸை வச்சு இந்த கிளம்பக்கூடிய விமானம் சரியான நேரத்தில் கிளம்புமா, எந்த நேரத்தில் கிளம்ப போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு புத்தகம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தினுடைய ஒரு ரிவ்யூவை அதை பற்றி நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. நல்ல புத்தகமா என்ன, எவ்வளோ காப்பிகள் விற்கப்பட்டிருக்கு, ஆசிரியர் யார், பப்ளிஷர் யார் என்ற முழு தகவலையும் நம்ம இதில் பார்க்க முடியும். ஆக எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம தகவல் மூலம் தொடர்பு கொண்டு அதோடு அளவாளக்கூடிய இந்த தொழில்நுட்பத்திற்கு பேர் 6th சென்ஸ். இது குறிப்பாக உடல் ஊனமுற்றோர்களுக்கு அல்லது நல்ல கண் தெரியாதவர்கள் வச்சுங்களேன், அவங்களுக்கு இது ரொம்ப பயன்படும். முன்னைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் இந்த மிஸ்ட்ரியோட பேசுகிறப்ப இந்த தொழில்நுட்பத்தை ரிமோட் சென்சிங்கோடு ஏன் கொண்டு வந்து நீங்கள் இணைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் உண்மையிலேயே ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். மனிதர்களாகிய நாம் நம்முடைய சுற்றுச்சூழலை அழகாகவும் பசுமையாகவும் பாதுகாத்து கொண்டால்தான் மற்ற உயிரினங்களை நம்மால் பாதுகாக்க முடியும் என்கிறார்கள். எனவே நம்முடைய சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு அழகாக பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியல் வான் நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சதுப்பு நில காடுகள் அது இப்பொழுது ஒரு முக்கியமான ஈகோசிஸ்டம் என்று சொல்கிறார்களே, சுற்றுச்சூழலில் ஒரு முக்கியமான இன்று பேசப்படுகிற ஒரு சுற்றுச்சூழல் அங்கமாக அது இருக்கிறது. பொதுவாக சதுப்பு நில காடுகள் என்பது பல நேரங்களில் ஒரு சுற்றுலா தலமாகவே கருதப்படுகிறது. அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் அது ஒரு வித்தியாசமான சுற்றுச்சூழல், வித்தியாசமான குண அதிசயங்களை கொன்ற ஒரு சுற்றுப்புறம். ஆனால்தான் இந்தியாவை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 4000 சதுப்பு நில காடுகள், 4000க்கு மேலான சதுப்பு நில காடுகள் இருக்கிறது. அதிலும் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 39 சதுப்பு நில காடுகள் இருக்கிறது. ஆனால் இந்த சதுப்பு நில காடுகளினுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை நாம் சற்று தெரிந்து கொள்வது நல்லது. நான் சொன்னது போல ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு சுற்றுப்புறம்தான் இது. நம்ம இது காடுகள் என்று குறிப்பிடுவதிலிருந்தே இது எந்த அளவிற்கு ஒரு ஃபாரஸ்ட் என்று சொல்லப்படுகிற வனத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு இடம். ஆனால் அது தண்ணீரை உள்ளடக்கிய ஒரு சூழல் உள்ள ஒரு சுற்றுப்புறம். ஆனால்தான் அது சதுப்பு நில காடுகள் என்று நாம் குறிப்பிடுகிறோம். இதனுடைய தனித்தன்மை என்ன என்று பார்க்கிற பொழுது அதை ஆங்கிலத்தில் மேங்க்ரோவ் ஈக்ரோ சிஸ்டம் என்று சொல்கிறார்கள். இந்த மேங்க்ரோவ் அப்படி என்று பார்க்கிற பொழுது இந்த மேங்கோ அப்படி என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கு உப்பு, சால்ட் என்று சொல்கிறோமே, அது மாதிரி குரூ, அது இடத்தை மட்டும் அல்ல, அதில் வாழ்கிற, அதாவது உப்பு நிறைந்த ஒரு இடத்தில் வாழ கற்றுக்கொண்ட தாவரங்களும் விலங்குகளையும் அடிப்படையாக கொண்ட ஒரு இடம்தான் இந்த சதுப்பு நில காடுகள். அதோடு இந்த இடம் எப்படி இருக்கிறது என்றால், நன்னீரும் கடல் நீரும் எப்பொழுதுமே இணைந்திருக்கிற ஒரு இடம். ஏனென்றால் இந்த ஹை டைட் லோ டைட் என்று சொல்கிறோமே, அந்த நேரங்களில் கடல் நீர் உள்ளே வருவதும் அதுபோன்று நன்னீர் உள்ளே வந்து செல்வதும் இது ஒரு இயற்கையாக அமைந்திருக்கிற ஒரு இடம். ஆனால் அந்த இடத்தினுடைய தன்மை பொதுவாகவே கடல் எடுத்துக்கொண்டால் ஒட்டுமொத்தமாக அது உப்பு அதிகமாக உள்ள இடம். நன்னீரை எடுத்துக்கொண்டால் உப்பே இல்லாத ஒரு சூழல். ஆனால் இது இரண்டும் இணைந்து ஒரு இடம் எப்படி என்று
நம் கற்பனையில் கூட பார்க்க முடியாத ஒரு சூழலில் அங்கே ஒரு அருமையான ஒரு சுற்றுப்புற சூழல் உருவாகியிருக்கிறது என்பது தான் நமக்கு விந்தையாக இருக்கிறது. அறிவியலுக்கும் அது ஒரு விந்தையாகவே இருக்கிறது. ஏனென்றால் கடலில் வாழ்கிற மீன்கள் நன்னீரில் வாழ முடியாது. அதே மாதிரி கடலில் இருக்கிற தாவரம் நன்னீரில் இருக்க முடியாது. அதுபோன்று தான் நன்னீரில் இருக்கிற எத்தகைய மீனுமே கடலில் சென்று வாழ முடியாது. ஆனால் இவைகள் வாழ்வதற்கு தங்களை பழக்கப்படுத்தி கொள்கிற ஒரு சூழல்தான் இந்த சதுப்பு நில காடுகள். ஆனால் தான் இந்தியாவில் இருக்கிற, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, கிட்டத்தட்ட 4000த்திற்கு மேலாக இந்த சதுப்பு நில காடுகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற மக்களை வரவேற்பதோடு இல்லாமல், அங்கே வந்து பார்த்து மகிழ்வதோடு மட்டுமில்லாமல் அது ஆராய்ச்சி செய்கிற பொக்கிஷங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும் என்றால், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள், அதுவும் சிறப்பாக பேராசிரியர் கதிரேசன் என்று போன்றவர்களெல்லாம் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தை அதிகமாக ஆராய்ச்சி செய்து அதனுடைய தன்மையை வெளி உலகத்திற்கு சொன்னார்கள். அதிலையும் பிச்சாவரம் போன்ற இடங்களில், பிச்சாவரம் அந்த இடத்தில் இருக்கிற அந்த சதுப்பு நில காடுகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அதனுடைய தனித்தன்மை, ஆராய்ச்சியின் மூலம் வெளியே கொணர்ந்த பல உண்மைகள். ஆனால் அதையும் தாண்டி சுனாமி வந்த நேரங்களில் அந்த ஊர் மக்களை எல்லாம் காப்பாற்றிய பெருமை இந்த சதுப்பு நில காடுகளுக்கு இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது, இன்றைக்கு சதுப்பு நில காடுகள் மக்களுடைய அரணாக இருக்கிறது. அதுவும் நான் கடந்த வாரம் சொன்னது போல், இந்த இயற்கை பேரிடருக்கு அதிலிருந்து மக்களை காப்பாற்றிக் கொள்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. அதுதான் பிச்சாவரம் போன்ற அந்த சதுப்பு நில காடுகள் இன்றைக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சுனாமி வந்த பொழுது பல இடங்களில் கடலோரம் இருந்த இடத்தில் வசிக்கிற மக்கள் பல பேர் இறந்து போனார்கள். ஆனால் பழவேற்காடு போன்ற இடங்களில் அல்லது பிச்சாவரம் போன்ற இடங்களில் இருக்கிற அந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டார்கள் என்றால் அதுக்கு காரணம் சதுப்பு நில காடுகள். பொதுவாகவே சதுப்பு நில காடுகளில் உள்ள மரங்களை பார்க்கிற பொழுது பொதுவாக நாம் நினைப்பது உண்டு, வேர் அடிப்பகுதியில் தான் இருக்கும். அதில் எந்த மரத்திற்கும் எந்த விதிவிலக்கு அல்ல. ஆனால் இந்த சதுப்பு நில காடுகளில் இருக்கிற மரங்களை பார்க்கிற பொழுது தண்ணீரின் அடிப்பகுதியில் இருந்தால் கூட மேற்கொண்டும் மரத்திலிருந்து வருகிற அந்த வேர்கள் தரையில் தண்ணீரில் தரைப்பகுதியில் மிகவும் சிறப்பாக ஊன்றி இருப்பதனுடைய காரணமாகத்தான் எத்தகைய சூறாவளியோ அல்லது சுனாமி போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகிற பொழுது அந்த மரங்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறது. இது இன்று கூட ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் அத்தகைய சூழல் உருவாக வேண்டும் என்று பார்க்கிற பொழுது அங்கே ஏற்படுகிற அந்த அலைகளுக்கு ஏற்றாற்போல் தங்களை நிலைத்துக் கொள்வதற்கு இவை ஏற்படுத்தி கொண்ட வசதிகள் தான் இன்றைக்கு நமக்கு வசதியாக இருக்கிறது. ஆனால்தான் இந்த சதுப்பு நில காடுகளில் இருக்கிற மக்கள் துணிச்சலுடன் இருக்கலாம். எத்தகைய இயற்கை பேரிடர் வந்தால் கூட அவர்களுக்கு எத்தகைய தீங்கும் வராத அளவிற்கு அந்த காடுகள் காப்பாற்றிக் கொள்கிறது என்பது ஒரு பெரிய உன்னதமான உண்மையாக இருக்கிறது. அடுத்து அங்கே வாழ்கிற விலங்குகள், அதிலும் சிறப்பாக மீன்கள் ஒரு வித்தியாசமான தன்மை உள்ளதாக இருக்கிறது. அந்த மீன்களுக்கு உள்ள அந்த வித்தியாசமான தன்மை என்னவென்று பார்க்கிற பொழுது அதனுடைய உடல் அமைப்பாக இருந்தாலும் சரி அல்லது அதனுடைய வாழ்க்கை முறை எப்படி என்று பார்த்தால் அதிசயமாக இருக்கும். ஒவ்வொரு வகையான பல வகையான மீன்கள் அதில் இருப்பது உண்டு. ஆனால் அந்தந்த மீன் வகைகள் ஒவ்வொரு இடத்தை எடுத்துக்கொண்டு
அதில் வாழ்கிற ஒரு பழக்க வழக்கத்தை வைத்திருக்கிறது. இருக்கிற இடம் அனைத்துமே சென்று திரிவதல்ல. அத்தகைய இடத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு வித்தியாசமான சுற்றுச்சூழல் நிறைந்த, சுற்றுப்புறம் நிறைந்த அந்த இடத்தில் அங்கே இருக்கிற அந்த உயிரினங்கள் த ஹேபிடேட் என்று சொல்வார்கள், வாழ் இடத்தை தெளிவாக சரியான முறையில் தேர்ந்தெடுத்து கொண்டு அங்கே வாழ்வதனுடைய காரணமாக எத்தகைய பிரச்சனை இல்லாமலும் அது தங்களுடைய வாழ்க்கை முறையை அங்கே வைத்துக் கொள்கிறது என்பதை பார்க்கிற பொழுது எத்தகைய மாற்றம் வந்தால் கூட அத்தகைய மீன்களுக்கு எந்த பிரச்சனையும் வருவதில்லை. அதுபோன்றுதான் எப்படி ஒரு தரையில் புல்கள் இருக்கிறதோ அதுபோன்று வித்தியாசமான களைகள், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கிளைகள் மாட்டு உணவாக, மாடுகளுக்கு உணவாக, தீவனமாக அது கிடைக்கிறது என்று பார்க்கிற பொழுது இத்தகைய சதுப்பு நில காடுகளை மக்கள் சென்று பார்ப்பதோடு இல்லாமல் அதில் அமைந்திருக்கிற, பொதிந்திருக்கிற இயற்கையினுடைய விந்தைகளை தெரிந்து கொள்வது மிக முக்கியம். பல இடங்களுக்கு செல்கிறோம், கட்டடங்களை பார்த்து மெய்சிலிருக்கிறோம். ஆனால் இயற்கை நமக்கு கட்டி கொடுத்திருக்கிற இது போன்ற சதுப்பு நில காடுகளை நாம் சென்று பார்த்தாலே நிச்சயமாக அந்த இயற்கையினுடைய விந்தை நமக்கு புரிய ஆரம்பிக்கிற பொழுது நிச்சயமாக இயற்கை மேல் நமக்கு காதல் வர வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு அனைவருக்குமே இயற்கையின் மேல் ஒரு பற்று, பாசம், காதல் ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்படுகிற பொழுதுதான் நிச்சயமாக நம்முடைய இயற்கையை காப்பாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் தான் நம் இயற்கையை சென்று பார்க்க பார்க்க நம்முடைய மனம் விசாலப்படுவதோடு இல்லாமல் இயற்கையில் பொதிந்திருக்கிற அந்த உண்மைகள் நமக்கு தெரிய தெரிய நாம் அனைவருமே இயற்கை பாதுகாவலர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் பறைசாற்றி கொண்டிருந்தால் கூட இயற்கையை பாதுகாக்கிற உணர்வு தனி மனிதனுக்கு இவ்வாறு உருவாகிற பொழுது நிச்சயமாக இந்த சதுப்பு நிலக்காடுகள் நம்முடைய பொக்கிஷங்களாக மாறுவதோடு இல்லாமல், ஏனென்றால் இன்று கூட சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட 6000 ஸ்கொயர் கிலோமீட்டராக இருந்த சதுப்பு நிலக்காடுகள் இன்றைக்கு 4000 குறைந்திருக்கிறது என்ற ஒரு கணக்கெடுப்பு வந்திருக்கிறது. ஆனால் இது அதிகரிக்க வேண்டுமே ஒழிய இது குறையாமல் இருக்க வேண்டும். அதற்குரிய முயற்சி செய்கிற பொழுது நிச்சயமாக இந்த சதுப்பு நிலக்காடுகள் இத்தகைய இயற்கை பேரிடரிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு அரணாக இருக்கும்.